வணக்கம் நேயர்களே, அறிவை விரிவுசை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது நான் சிபி. 12ஆம் வகுப்பிற்கு பிறகு அடுத்து என்ன என்ற தேடலுக்கு வழிகாட்டும் ஒரு பாதையில் நமது அறிவை விரிவுசை நிகழ்ச்சி பயணித்துக் கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இன்றைய நாள் பல ஆசிரியர் படிப்பை முடித்த பட்டதாரிகளிடம் இருந்து வந்த அந்த கோரிக்கையின் அடிப்படையில் எதிர்வரும் இன்னும் இரு வாரங்களில் நடைபெற இருக்கக்கூடிய அந்த ஆசிரியர் தகுதி தேர்விற்கான வழிகாட்டக்கூடிய ஒரு சிறப்பு நிகழ்ச்சியாக இன்றைய நிகழ்ச்சி அமையப் போகிறது. ஆசிரியர் தகுதி தேர்வு தொடர்பான அத்தனை கேள்விகளையும் அத்தனை சந்தேகங்களையும் 0442828225 என்ற தொலைபேசியிலும் 0446695737 என்ற தொலைபேசி எண்ணிலும் தொடர்பு கொண்டு கேட்கலாம். மேலும் ஆசிரியர் படிப்பை தேர்வு செய்வது தொடர்பாக 12ஆம் வகுப்பிற்கு பிறகு ஆசிரியர் கல்வியை தேர்வு செய்வதில் உள்ள சந்தேகங்களும் கேள்விகளையும் நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்கலாம். உங்களுடைய கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் பதிலளிக்க ஆசிரியர் கனவு ஆசிரியர் என்ற அமைப்பை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய திரு தாமரை கண்ணன் அவர்கள் இணைப்பில் இருக்கிறார்கள். அதே போல டிஇடி தேர்வுக்கான பயிற்சியை தொடர்ந்து வழங்கி வரக்கூடிய முனைவர் ரவி அவர்கள் இணைப்பில் இருக்கிறார்கள். உங்களுடைய கேள்விகளை நிபுணர்களிடம் கேட்டு தெளிவுபடுத்திக் கொள்ளலாம். தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சிக்குள் போவதற்கு முன்பாக இந்த ஆசிரியர் தகுதி தேர்வு தொடர்பான ஒரு சிறிய செய்தி தொகுப்பு பார்க்கலாம். மத்திய அரசு 2011ஆம் ஆண்டு இலவச கட்டாய கல்வி சட்டத்தை கொண்டு வந்தது. அதன்படி ஒவ்வொரு மாநிலத்திலும் 1ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரையிலான இடைநிலை மற்றும் பட்டதாரி ஆசிரியர்களுக்கு அவர்களின் திறமை குறித்து தகுதி தேர்வு நடத்தி பணியில் அமர்த்த வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்தது. மேலும் 2011ஆம் ஆண்டுக்கு பிறகு ஆசிரியர் பணியில் சேர்ந்தவர்கள் 5 ஆண்டுகளுக்குள் தகுதி தேர்வை எழுதி தேர்ச்சி பெற வேண்டும் என்று உத்தரவிட்டது. மத்திய அரசின் உத்தரவை தொடர்ந்து தமிழக அரசு ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலம் தகுதி தேர்வை நடத்தி ஆசிரியர்களை தேர்வு செய்யவும் பணியில் சேர்ந்த ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்யவும் முடிவு செய்தது. அதற்காக தமிழகத்தில் முதலாக தகுதி தேர்வை ஆசிரியர் தேர்வு வாரியம் கடந்த 2012ஆம் ஆண்டு நடத்தியது. 7 லட்சம் பேர் எழுதிய இந்த தேர்வில் துரதிருஷ்டவசமாக 2448 பேர் மட்டுமே தேர்ச்சி பெற்றார்கள். இது ஆசிரியர்களின் தரம் குறித்து பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. இதனைத் தொடர்ந்து ஆசிரியர்களின் கோரிக்கையை ஏற்று அப்போது முதல்வராக இருந்த ஜெயலலிதா மீண்டும் மற்றொரு தகுதி தேர்வை நடத்த உத்தரவிட்டார். இரண்டாவதாக அதே ஆண்டு அக்டோபர் மாதம் நடத்தப்பட்ட தேர்வை சுமார் 6 லட்சம் பேர் எழுதினர். இதன் தேர்ச்சி விகிதம் கடந்த முறையை விட இந்த தேர்வில் 19,000 பேர் கூடுதலாக அமைந்தது. இதனால் உத்வேகமடைந்த ஆசிரியர் தேர்வு வாரியம் அடுத்தடுத்து தகுதி தேர்வை நடத்தும் பணியை தொடங்கியது. இந்த சூழலில் இடஒதுக்கீடு தொடர்பான கோரிக்கையும் வலுப்பெற துவங்கியது. இதனால் தமிழக அரசு தகுதி தேர்வு மதிப்பெண்ணில் சலுகை வழங்க முடிவு செய்தது. 2014ஆம் ஆண்டு இறுதியில் ஆசிரியர் தகுதி தேர்வில் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர்களுக்கு 5% மதிப்பெண் தளர்ச்சி வழங்கி ஆசிரியர் தேர்வு வாரியம் உத்தரவிட்டது. ஆனால் 2014ஆம் ஆண்டுக்கு முன்பு நடந்த தகுதி தேர்வுகளில் தேர்ச்சி பெறாதவர்கள் இதை ஏற்கவில்லை. எங்களுக்கும் 5% மதிப்பெண் சலுகை வழங்கி ஆசிரியர் வேலை வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர். இதை அரசு ஏற்கவில்லை. அதே நேரம் தமிழக அரசால் பின்பற்றப்பட்டு வந்த வெயிட்டேஜ் முறைக்கும் எதிர்ப்புகள் எழத் தொடங்கியது. சர்ச்சை நீதிமன்ற படியேறியதும் 2 ஆண்டுகள் வீரியத்துடன் நடத்தப்பட்டு வந்த டெட் தேர்வு 3 ஆண்டுகளாக முடங்கி கிடக்க நேர்ந்தது. 3 ஆண்டுகளாக வழக்காடு மன்றத்தில் அடைபட்டு கிடந்த டெட் தேர்வின் அனைத்து பிரச்சினைகளும் விவாதிக்கப்பட்டு தமிழக அரசுக்கு சாதகமான தீர்ப்பை அளித்த உச்சநீதிமன்றம் தற்போது பின்பற்றப்படும் நடைமுறைகளை பின்பற்ற தமிழக அரசுக்கு உள்ள உரிமையை உறுதி செய்தது. இதன் மூலம் இந்த வழக்கு முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது. தொடர்ந்து இந்த டெட் தேர்வு பற்றியான சில செய்தி தொகுப்பை பார்த்தோம். ஒரு நேயர் இணைப்பில் இணைக்கிறார். சதீஷ்குமார், வணக்கம். உங்களுடைய கேள்வியை கேட்கலாம். முதல் நேரோட இணைப்பு துண்டிக்கப்பட்டிருக்கு. நம்ம டெட் தேர்வுக்கான ஒரு சிறப்பான ஒரு வழிகாட்டுதல் இன்னைக்கு கொடுக்க போகிறோம். இந்த டெட் தேர்வோட ஆசிரியர் கல்வி 12ஆம் வகுப்பிற்கு பிறகு ஆசிரியர் படிப்பை ஏன் தேர்வு செய்யணுன்றதை இணைச்சு உங்களால் பார்க்க முடியுதா? கண்டிப்பாக ஆசிரியர்களின் தேவை அதிகரித்து கொண்டே போகிறது. இந்தியாவில் இருக்கிற மாணவர்கள் எண்ணிக்கைக்கு ஏற்ப ஆசிரியர்கள் உண்மையில் இல்லை. எதிர்காலத்தில் நிறைய ஆசிரியர்களின் தகுதியான ஆசிரியர்கள், திறமையான ஆசிரியர்களின் தேவை அதிகரிக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் 12ஆம் வகுப்புக்கு பிறகு நீட் தேர்வும் ஐஐடி தேர்வுகளும் கட்டாயமாக்கப்படுகிற சூழல் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படிங்கிற போது சப்ஜெக்டில் மற்ற விஷயங்களில் ரொம்ப தீவிரமான பார்வையுடைய அறிவான ஆசிரியர்களுக்கு தேவை அதிகரிக்குது.
அரசு பள்ளிகளும் தனியார் பள்ளிகளும் ஆசிரியர்கள் தேவை அதிகமாக இருக்குது. தனியார் பள்ளிகளில் கூட டிஇடி தேர்வு எழுதினா தான் ஆசிரியர் தொடர முடியுங்கிற சட்டம் இருக்குது. அப்படிங்கும்போது இந்த படிப்பை மாணவர்கள் +2 முடிச்சு வர மாணவர்கள் கூட ஒரு டிகிரி பிஎஸ்சி, எம்எஸ்சி, பிஎட், பிஏ, எம்ஏ, பிஎட் முடிச்சுட்டு வந்தால் இளைய வயதிலேயே தேர்வு மூலமாக அரசு பணிக்கே வந்துடலாம். நிச்சயமாக. சதீஷ்குமார் என்ற நேயர் இணைப்பில் வந்திருக்கிறார். வணக்கம், உங்களோட கேள்வியை கேட்கலாம் சதீஷ்குமார். சார் சதீஷ்குமார் சார். உங்களோட கேள்வி கேட்கலாம் சார். சார் இப்போ ஃபர்ஸ்ட் டைம் எழுத போறேன். சரிங்க சார். என்ன பேசிக் என்னன்னு தெரியல. ஃபர்ஸ்ட் எப்படி பேப்பர் அட்டெண்ட் பண்றதுன்னு தெரியல எனக்கு. சரிங்க சார். அப்புறம் क्वेश्चंस எந்த நீங்க மாதிரி என்ன படிச்சிருக்கீங்க, எந்த தாள் எழுத போறீங்க, உங்களை பத்தியான அந்த சுய விவரம் கொஞ்சம் சொல்லுங்க. பிஎஸ்சி மேக்ஸ் சார். சரிங்க சார். அண்ட் பிஎட் சார் முடிச்சிருக்கேன். சரி, ஓகே. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. முனைவர் ரவி உங்களுக்கான வழிகாட்டுதலை கொடுத்துடலாம். இப்போ இவங்க பேப்பர் 2 மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் இவங்க எடுக்கணும், அவுட் பண்ணணும். இவங்களுக்கு வந்து மொத்தம் 150 மதிப்பெண்கள். அதில் காமனாக இருக்கக்கூடியது சைக்காலஜி, தமிழ், இங்கிலீஷ் 3 காமன், ஈச் 30 கொஸ்டின்ஸ், மொத்தம் 90 மதிப்பெண்கள். அப்புறம் மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் இவரோட ஆப்ஷனில் அவர் எடுக்கணும். அவர் மேக்ஸுக்கு 30 மதிப்பெண்கள், சயின்ஸில் 30 மதிப்பெண்கள், மொத்தம் 150 மதிப்பெண்கள் அது. ஸோ இப்போ இதில் வந்து இவர் 6வது வகுப்புலேருந்து 12வது வகுப்பு வரைக்கும் உள்ள பாடங்கள் அனைத்துமே படிக்கணும். அது நமக்கு சிலபஸ் வந்து 6 to 8 தான் சிலபஸ். தாள் 2க்கான சிலபஸ் வந்து 6 to 8 தான். ஆனால் அதனுடைய கடினத்தன்மை வந்து 12th வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அது. ஸோ அதனால் இவர் என்ன பண்ணணும்னா 12வது வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய பாடங்களை தரவாக நன்றாக படிக்க வேண்டும். அது பெரும்பாலான கேள்விகள் அதிலிருந்து தான் வரும் நமக்கு வந்து. ஸோ அது இவர் வந்து நம்ம டெக்ஸ்ட் புக்கு, நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டோட டெக்ஸ்ட் புக்கை ஃபுல்லாக ஃபாலோ பண்ணாலே போதுமானது அது. நிச்சயமாக. எனக்கு இதுலேருந்து ஒரு துணை கேள்வி ஒன்று எழுது. முதல் முறையாக நிறைய பட்டதாரிகள் இந்த தேர்வை எழுத போகிறாங்க, கல்வியல் முடித்தவர்கள் எழுத போகிறாங்க. கிட்டத்தட்ட 7.5 லட்சத்திற்கும் அதிகமானோர் இந்த தேர்வுக்கு விண்ணப்பிச்சிருக்காங்க. முதல் முறையாக எழுத போகிறவர்களுக்கு இந்த கேள்வித்தாள் எப்படி இருக்கும் அப்படின்றதுல ஒரு குழப்பம் இருப்பதை எங்களால் பார்க்க முடிகிறது. எங்களுக்கு வரக்கூடிய தொலைபேசி அழைப்புகளில் பெரும்பாலும் இதற்கு முன்பாக நடந்த அந்த வினாத்தாளின் வடிவமைப்பு அப்படியே வருமா அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது மாடல் கொஸ்டின் பேப்பராக நாங்கள் வந்து பழைய ஏற்கனவே நடந்த அந்த தேர்வோட தாளை எடுத்து அப்படியே ப்ரிப்பேர் பண்ண முடியுமான்னு கேட்குறாங்க. இது சாத்தியமா? இந்த முதல் முறையாக எழுத போகிறவர்கள் அதை பலவீனம் அமைக்க வேணும், அதுவே பலம். ஏன்னா இப்போ தான் முடிச்சுக்கிறாங்க அவங்க. ஒன்று பிஎட் முடித்தவர்களுக்கெல்லாம் எஜுகேஷன் சைக்காலஜி, அதை சிடிபின்னு சொல்ல சைல்டு டெவலப்மெண்ட் பெடகாஜி இப்போது தான் படித்து வந்திருப்பாங்க. கண்டிப்பாக அது அவர்கள் பலமான ஒரு விஷயம். 30 மார்க் அப்படி எடுக்கலாம். இன்னொன்று அப்புறம் சிலபஸ்ன்னு பார்த்தா 6 to 10th சார் சொன்ன மாதிரி 6 to 10th புக்கை தான் படிக்கணும் அவங்க. அது இருக்கிற டெக்ஸ்ட் புக்கு தான். சரிங்களா? அப்போ இது வரைக்கும் 3 டெட் முடிஞ்சிருக்கு, ஸ்பெஷல் டெட் சேர்ந்து 4 டெட் முடிஞ்சிருக்கு. இந்த 4 டெட் தேர்வு கொஸ்டின் பேப்பர் நெட்லேயே கிடைக்கும். எடுத்து பார்த்து அதையே பேட்டர்னில் தான் கேட்பாங்க. கடினத்தன்மை வேணா அந்த அந்த கொஸ்டினிங் எபிலிட்டி இருக்குது, அது வேணால் மாற்றி மாற்றி கேட்கலாம். தவிர போர்ஷனுங்கிறது தான். தமிழில் 30 கேள்வி 6 முதல் 10ஆம் வகுப்பு வரை, இங்கிலீஷ்னா 30 கேள்வி 6 முதல் 10ஆம் வகுப்பு வரை, அப்படி தான் கேட்க முடியும். ஸோ தைரியமாக அதை பேஸ் பண்ணி அவங்க தயாரிப்பை மேற்கொள்ளலாம். சரிமா. பொதுவாக எந்த ஒரு தேர்வுக்குமே வந்து திட்டமிடப்பட்ட ஒரு சிலபஸ் ஒன்று இருக்கும். அந்த சிலபஸின் அடிப்படையில் எந்த ஒரு போட்டித் தேர்வுக்காக இருக்கட்டும், தகுதி தேர்வுக்காக இருக்கட்டும் கேள்விகள் கேட்பாங்க. இந்த தேர்வை பொறுத்தவரை, டெட் தேர்வை பொறுத்தவரை பாடத்திட்டம் சிலபஸை தாண்டி, பாடத்திட்டத்தை தாண்டி வெளியிலிருந்து சுயமாக யோசித்து அறியும் அளவில் கேள்விகள் ஏதேனும் இருக்குமா? அது மாதிரி அதிகமாக கேட்கப்படுறதில்லை. அது ஆக்சுவலாக பேப்பர் 1 பொறுத்தளவில் 1வது வகுப்பிலிருந்து 5வது வகுப்பு வரை நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் போர்டில் ஃபாலோ பண்ணுற அந்த புக்கோட சிலபஸ் என்னவோ அதே தான் அப்படியே சிலபஸ். அதனுடைய கடினத்தன்மை தான் 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கும். அது கடினத்தன்மைன்னு சொல்லிட்டாலே அது நீங்கள் வந்து கொஸ்டின்ஸ் எப்படினாலும் கேட்கலாம். அது ஸோ அதை வந்து வெளியிலேருந்து கேட்குறதா நினைக்க முடியாது நம்ம வந்து. அதே மாதிரி பேப்பர் 2க்கு 6 to 8 தான் அங்கே போர்ஷன்ஸ் வந்து. ஆனால் அதனுடைய கடினத்தன்மை 12th வரைக்கும் இருக்கும் அது. ஸோ அப்போது அந்த 12th வரைக்கும் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 6 to 8ல் ஒரு நியூட்டன்ஸ் லாஸை பற்றி கொஸ்டின் இருந்ததுன்னா 12th நியூட்டன் லா பற்றி கடினமான பகுதியில் அதை உங்களுக்கு இன்னும் டஃப்பாக வேறு மாதிரி கேட்கலாம். அது ஆனால் அதில் இல்லாத போர்ஷனை ஒன்று போய் அதில் கேட்க போகிறதில்ல அவங்க வந்து. சிலபஸ் வந்து திட்டமிடப்பட்ட சிலபஸ் தான். அதோட கடினத்தன்மை வந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் மாறுபடும். அது சூரிய பிரபா என்ற நேயர் இணைப்பில் நிற்கிறார். வணக்கம், உங்களோட கேள்வி கேட்கலாம். இணைப்பில் இருக்கீங்களா? உங்களோட கேள்வி கேட்கலாம். ஹலோ சார், வணக்கம் சார். நாங்கள் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து பிஎட் முடிச்சிருக்கோம் சார். சரிங்கம்மா. ஸோ எங்களுக்கு வந்து எப்பவுமே டெட் வந்து எலிஜிபிள் கிடையாது அப்படிங்கிறாங்க சார். ஸோ எங்களை மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சவங்களுக்குலாம் என்னதான் சார் வந்து வேற என்ன சொல்யூஷன் சார்? தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. தாமரைக்கண்ணன் சார்ட்ட இதற்கான கேள்வி கேட்போம். அவர்களுக்கு வந்து அந்த வருத்தம் தேவையில்லை. அதாவது இந்த டெட் மூலமாக போடுவர்கள் யாருன்னா 1 முதல் 5ஆம் வரை பாடம் நடத்தப்போகிற ஆசிரியர்களுக்கும் 6 முதல் 10ஆம் வரை பாடம் நடத்தப்போகிற ஆசிரியர்களுக்கும் தான் இந்த டெட் தேர்வு. இவர் எங்களுக்கு இல்லைன்னு சொல்லிட்டு வருத்தப்பட வேண்டாம். இவர்களுக்கான பாடம் 10ஆம் வரை இல்லை.
11, 12ஆம் வகுப்பில் கணிப்பொறியியல் ஒரு பாடமே இருக்கிறதுனால இந்த ஆசிரியர்களின் தேவை முதுகலை, அதாவது +2 11th 12th படிக்க போகிற மாணவர்களுக்கான ஆசிரியர்கள் இவர்கள். ஸோ இவர்களுக்கு இதுவரைக்கும் சென்ற முறையெல்லாம் வந்து சீனியாரிட்டி மூலம் போட்டாங்க. அப்புறம் கோர்ட் தீர்ப்பு மூலம் இதுவரைக்கும் போட்டது போது இனிமேல் நடத்த போவதெல்லாம் 11th 12th கம்ப்யூட்டர் சயின்ஸ் டீச்சரை இனிமேல் தேர்வு வச்சு எடுக்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அவர்கள் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிஎட் படிச்சிருக்கிறாங்க. முழு தகுதி அவங்களுக்கு. ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி போனோம்னா எம்எஸ்சி பிஎட் தேவை. பட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிஎஸ்சி பிஎட்டே போதும். ஏன்னா தொழில் கல்வி பயிற்றுனராக இருப்பாங்க. அதனால் அவர்களுக்கு பொறுமையாக இருந்தால் வருகிற ஆண்டே சீக்கிரத்திலே தேர்வு வர வாய்ப்பு இருக்குது. டிஆர்பி தேர்வுன்றது டிஆர்பியில் உள்ள அந்த டிஆர்பி நடத்த போகுது. அதையும் டிஆர்பியில் கணிப்பொறி ஆசிரியர்களுக்குனே தனித்தேர்வு. ஏன்னா அவர்களுக்கான மாணவர்கள் அங்கே தான் இருக்காங்க. 10ஆம் வகுப்பு வரை கணிப்பொறியியல்னு ஒரு பாடம் இல்லை. அதனால தான் எழுத வேண்டாம் சொல்கிறேன். தவிர அவர்கள் இவங்களுக்கு டெட் எழுதவில்லையேன்னு வருத்தப்பட வேண்டாம். வருத்தப்படலாம். இதிலிருந்து ஒரு கேள்வி ஒன்று எனக்கு எழுது. தாள் 2ல் 60 மதிப்பெண்களுக்கான கணிதம், அறிவியல் இது இல்லாமல் மற்ற பிரிவுகள் எடுத்து படித்தவர்கள் ஒரு பிரிவை எழுதலாம் அப்படின்றாங்க. இப்போ தமிழ் எடுத்து படித்தவரோ ஆங்கிலம் எடுத்து படித்தவரோ தனக்கு தொடர்பு இல்லாத தான் பரிச்சயம் இல்லாத ஒரு பாடத்தை படித்து தான் அந்த வினாத்தாளை எழுத வேண்டியது இருக்குது. இது எந்த வகையில் ஒரு சரியான ஒரு அம்சமாக இருக்கும்? அதான் இப்போ தமிழ் ஆங்கிலம் படித்தவர்கள்லாம் பிஏ தமிழ் பிஏ இங்கிலீஷ் படித்தவங்கலாம் பேப்பர் 2 மேத்ஸ் அண்ட் சயின்ஸ் எழுத வேண்டாம். தமிழ் ஆங்கிலம் சமூக அறிவியல் வரலாறு புவியியல் அந்த அது இருக்கிற குரூப் எடுத்து தாள் 2ல் சமூக அறிவியல் பிரிவு எடுத்து அவங்க எழுதுவாங்க. பாட்னி ஜுவாலஜி படித்தவர்கள் தான் மேத்ஸ் சயின்ஸ் எழுதணும். இங்கே பாட்னி ஜுவாலஜி படித்தவர்களுக்கு மேத்ஸ் வருவது கடினம் நீங்கள் நினைக்கலாம். இந்த அனைவருக்கும் இலவச கட்டாய கல்வி சட்டத்தின் சரத்து என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் ஒரு ஆசிரியர் பள்ளிக்கூடத்தில் வேலை கிடைச்சி போகும்போது அங்கே ஒரு மாணவன் 14 வயதுக்கு உட்பட்ட ஒரு மாணவன் எந்த வகுப்பிலும் உட்காந்துருப்பான். அவன் 6ஆம் வகுப்பில் இருக்கலாம், 7ஆம் வகுப்பில் இருக்கலாம். இது வரைக்கும் ஸ்கூலுக்கே போகாமல் கூட அந்த 12 வயசு பையனை கூட நேராக 6th சேர்க்கலாம், 6ஆம் வகுப்பில் சேர்க்கலாம். ஆனாவானாவே தெரியாத பையனுக்கு. அப்படி அங்கே இருக்கிற ஒரு ஆசிரியர் அனைத்து பாடங்களையும் அடிப்படையை கற்றுக் கொடுக்கணுங்கிறத இந்த விதி. நான் தமிழ் வாத்தியார், நான் இங்கிலீஷ் கற்றுக் கொடுக்க மாட்டேன், நான் மேத்ஸ் வாத்தியார், நான் சயின்ஸ் கற்றுக் கொடுக்க மாட்டேன் சொல்லிடக்கூடாது. இருக்கிற ஒரு ஆசிரியர் தன்னால் ஆனால் எல்லா பாடங்களும் அந்த மாணவன் கற்றுக் கொடுக்கணும். இந்த அனைவருக்கும் இலவச கட்டாயங்களை சொல்ல சரத்து. அதனால் எல்லா ஆசிரியர்களும் எல்லா பாடங்களையும் தகுதியாக மாத்திர முயற்சியாக இதை எடுத்துக்கலாம். தொடர்ந்து பேசுவோம். சிவா என்ற நேயர் இணைப்பில் இணைகிறார். வணக்கம் சிவா, உங்களோட கேள்வியை கேட்கலாம். சார் வணக்கம் சார், நாங்கள் இப்போ கோயம்புத்தூர்லேருந்து கால் பண்ணியிருக்கோம் சார். வணக்கம் சார், உங்களோட கேள்வியை கேட்கலாம். தாமரைக்கண்ணன் சார் கிட்ட தான் ஒரு கேள்வி கேட்கணும். கேளுங்க சார். சார் இப்போ 2013ல் கேளுங்க சார். நாங்கள் வந்து டெட் பாஸ் ஆகிட்டோம். கேளுங்க சார், தொடர்ந்து பேசுங்க. உங்களோட கேள்வி கேளுங்க. 2013ல் நாங்கள் டெட் பாஸ் ஆகிட்டோம். இப்போ வந்து அகைன் இப்போ திருப்பி நாங்கள் எழுதுனாதான் எங்களுக்கு மார்க்குங்கிற லெவலில் இருக்கு. பிகாஸ் ஏன்னா இப்போ எவ்வளோ போஸ்டிங், எத்தனை போஸ்டிங், எங்கே யாருக்கு என்ன எந்த சப்ஜெக்ட் எவ்வளோ போஸ்டிங் தெரியல. ஆக்சுவலாக நான் வந்து ஆங்கில இலக்கியம் முடிச்சு நான் பாஸ் ஆகிட்டேன். சொல்லுங்க சார். இப்போ செகண்ட் நான் எழுதும்போது என்னோட வெயிட்டேஜ் நான் உயர்த்தணும், அப்பதான் எனக்கு போஸ்டிங் வருமா, இல்ல முன்னாடி இருக்கிறதே போஸ்டிங் போடுவாங்களா, இல்ல ஏற்கனவே பாஸ் ஆனவங்களுக்கு என்ன ஒரு என்ன சொல்றது எப்படி போஸ்டிங் இருக்கும், எந்த மாதிரி எல்லாம் தகுதி தேர்வுல நான் பாஸ் ஆனாலும் இல்ல வெயிட்டேஜ் கூடுனாதான் எனக்கு வேலையா, இல்ல முன்னாடியே பாஸ் ஆனதுக்கு அதுக்கு ஏதாவது மதிப்பு கொடுப்பாங்களா, இல்லை நான் கண்டிப்பா எழுதணுமா, அதை தான் அவர்கிட்ட கேட்கணும். சரிங்க சார், தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. உங்களுக்கான இல்லை அவர் கடந்த 2013 இல்லை ஆகஸ்ட்டில் கடைசியாக நடந்த டெட் தேர்வில் செலக்ட் ஆகியிருக்காங்க, எலிஜிபிள் ஆகியிருக்காங்க. 82க்கு மேல் மதிப்பெண் எடுத்துட்டாங்க. ஆனால் அரசு பணிக்கு வேலை கிடைக்கலன்னா இப்போ அவர் கேட்குற கேள்வி நான் திரும்பி எழுதணுங்கிறாரு. அந்த பழைய லிஸ்ட்டில் இருந்து இப்போ 2013 கடைசியில் டெட்டை எழுதியும் எலிஜிபிளாகியும் பணிக்கு போகாதவர்களுக்காகத்தான் இப்போ 1111 போஸ்ட்டுக்கு எடுப்பதற்கு தயாராகிட்டாங்க. அதுக்கு அவங்க சார் அப்ளை பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது தனி. அது போக இந்த டெட் தேர்வு மூலமாகவும் இன்னும் 3000 போஸ்ட் எடுக்க போகிறாங்க. அது எத்தனை பாடத்தில் எவ்வளோ போஸ்ட்டுன்னு சொல்லலை, இனிமேல் அரசு அறிவிக்கும். இவர் ஒவ்வொரு முறையும் இப்போ ஒரு டெட் தேர்வு எழுதினால் அது தகுதிப்படுத்தி கொண்டால் அடுத்த 7 ஆண்டுகளுக்கு அது செல்லுபடியாகும். அது வந்து வேல்யூ, அது சர்டிஃபிகேட். இப்போ 2013 ஒரு மதிப்பெண் எடுத்து வச்சுருக்காங்க. இந்த 2017 ஒரு தேர்வு எழுதி அதே தேர்வை திரும்பி எழுதி அதை விட அதிக மதிப்பெண் எடுத்துட்டா இனி இந்த மதிப்பெண்ணை வைத்து அடுத்த பணிக்கு அவர் அப்ளை பண்ணலாம். அப்படிதான் ஒரு அதை பழசை விட கம்மி ஆகிட்டாருன்னா பழைய மதிப்பெண் எடுத்து. ஆனால் பீரியாரிட்டின்றது எதற்கு முன்னுரிமை, வேலை வாய்ப்புக்கு அப்படின்னு வரும்போது எதுக்கு முன்னுரிமை? இல்லை, எது அதிகமான மதிப்பெண்ணோ அதற்கு இவங்க தான் சர்டிஃபிகேட் ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க. எது அதிக 2 மதிப்பெண்ணில் எது 2 தேர்வில் எது அதிக மதிப்பெண் எடுத்துருக்காங்களோ அதை இவங்க கொடுத்தா எடுத்துப்பாங்க அவங்க. ஏன்னா ஒவ்வொரு மதிப்பெண்ணுக்கு ஒவ்வொரு தேர்ச்சி பெற்ற மதிப்பெண்ணுக்குமே அடுத்த 7 ஆண்டுகளுக்கு அது எலிஜிபிள். இப்போ 2013 எழுதுனது 2020 வரைக்கும் எலிஜிபிள். இப்போ 17 எழுத போய் 24 வரைக்கும் எலிஜிபிள். ஸோ அதுக்குள்ள வேலைக்கு போயிடணும். அப்படிதான் கணக்கு. நிச்சயமாக. உத்தரகுமாரி என்ற நேயர் இணைப்பில் இணைகிறார். வணக்கம் உத்தரகுமாரி, உங்களை கேள்வியை கேட்கலாம். ஹலோ, வணக்கம் சார். வணக்கம் மேடம், உங்களோட கேள்வியை கேட்கலாம். நான் வந்து இப்போ முதல் முறையா வந்து டெட் எக்ஸாம் எழுதுறேங்க சார். நான் பிஎஸ்சி ஜியோகிராஃபி வித் பிஎட்ங்க சார். வாழ்த்துக்கள் மேடம், உங்களோட கேள்வியை கேட்கலாம் தொடர்ந்து.
சார் நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் எழுத போறேன். ஜியோகிராஃபிக்கு எந்த அளவுக்கு சோர்ஸ் இருக்குன்னு தெரியலங்க சார். அதனாலதான் உங்ககிட்ட தெளிவா கேட்கணும் அப்படின்றதுக்காகங்க சார். தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கம்மா. இவங்களுக்கான வாய்ப்புகள் என்னவா சார்? இவங்களுக்கான வாய்ப்பு என்னவா இருக்கு? இவர்களை பொறுத்தவரை இவங்க பேப்பர் 2 சோசியல் சயின்ஸ் எழுதலாம். எழுதி செலக்ட் ஆகிட்டாங்கன்னா அவங்க எவ்வளோ பேர் போடுவாங்க எவ்வளோன்னு அந்த குழப்பமே வேண்டாம். அடுத்த அரசு சீக்கிரத்திலேயே அடுத்து எத்தனை பதவி இடங்கள் போட போகிறோம், ஒவ்வொரு பாடத்துக்கும் எவ்வளோ காலி இடங்கள் சொல்லிடும். இவங்க அதிக மதிப்பெண் எடுத்து இப்போ 150 மதிப்பெண்ணுக்கு 110 மதிப்பெண் எடுத்துடணும். இவங்க எழுத போகிறது சைக்காலஜி, தமிழ், இங்கிலீஷ், வரலாறு, புவியியல், குடிமையியல், பொருளாதாரம், இதை எழுதுவாங்க. அதாவது 30 மதிப்பெண் சைக்காலஜி, 30 மதிப்பெண் தமிழ், 30 மதிப்பெண் ஆங்கிலம், 60 மதிப்பெண் சமூக அறிவியல். எல்லாரையும் மாதிரி இவங்க எழுத போகிறாங்க. இவங்களுக்கு தனியாக ஒன்றும் கேட்க போகிறதில்ல. அதில் அதிக மதிப்பெண் 110 மதிப்பெண் இவங்க எடுத்துட்டாங்கன்னா எளிதில் கண்டிப்பாக வேலை கிடைச்சிடும். அரசு பள்ளியில் பட்டதாரி ஆசிரியர், சமூக அறிவியல் ஆசிரியராக பணியிடம் அவளுக்கு கிடைக்கும். முனைவர் ரவி உங்களுடைய வந்து இவங்க ஜியோகிராஃபின்னு சொல்கிறாங்க. அது ஜியோகிராஃபியில் தனியாக ஜியோகிராஃபி போஸ்ட்டே இருக்கக்கூடிய சில பணியிடங்கள்லாம் இருக்குது. அது ரொம்ப ரேராக சில பள்ளிகளில் இருக்கும். அது வந்து இவங்களுக்கு சிறப்பான வாய்ப்பு. அதில் வேறு யாரையும் போடுறதில்ல. அது பொதுவாக அந்த ஜியோகிராஃபி முடித்தவங்களை மட்டுமே போடுறாங்க. ஸோ அதில் இவங்களுக்கான வாய்ப்பு பிரகாசமாகவே இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். தொடர்ந்து பேசும் ஒரு நேர இணைப்பில் நினைக்கிறார். சோலையப்பன் வணக்கம், உங்களுடைய கேள்வியை கேட்கலாம். சார் வணக்கம் சார். வணக்கம் சார், கேள்வியை கேட்கலாம் சார். சார் அதாவது 2011 மே மாதம் என்னுடைய சிஸ்டருக்கு வந்து மேனேஜ்மெண்ட் ஸ்கூல்ல போஸ்டிங் கிடைச்சிருச்சு சார். சரிங்க சார். இப்ப அவங்க வந்து டெட் பரீட்சை எழுதணுமா வேண்டாமா சார்? ஏன்னா பலத்த குழப்படியா இருக்கு இந்த பிரச்சனை. அவங்க பிஎஸ்சி பிஎட் மேக்ஸ். சரிங்க சார், தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. 2011-16 ஆண்டிற்கான அவங்க வந்து ஒரு மேனேஜ்மெண்ட் ஸ்கூல்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ என்னன்னா ஒரு அரசோட அறிவிப்பு அப்படின்றது அதை தாண்டி நீதிமன்றத்துல வழக்கு அப்படின்ற நிலையில் இருக்கு. அதற்கான ஒரு இடைக்கால தடைய நீதிமன்றம் குழப்ப சொல்லியாகணும். அதாவது 1/4/2010 தான் இந்த சட்டம் பாராளுமன்றத்தில் அனைவருக்கும் இலவச கட்டாய கல்வி உரிமை சட்டம் கொண்டு வரப்படுது. சரிங்களா? அதை வைத்து இந்த சட்டத்தை இது வந்து பாராளுமன்றத்தில் இரு அவைகள் நிறைவேற்றப்பட்ட குடியரசு ஒப்புதல் கொடுக்கப்பட்ட சட்டம். ஒப்புதல் கொடுத்த தேதி 1/4/2010. இதை அடிப்படையாக வைத்து NCT என்று சொல்லப்படுகிற தேசிய கல்வி ஆராய்ச்சி குழு இருக்கு, கவுன்சில் இருக்கு பார்த்தீங்கன்னா, டீச்சர் எஜுகேஷன் கவுன்சில், அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு சட்டம் போடுறாங்க. அது வந்து ஆகஸ்ட் 23/8/2010 இனிமேல் அரசு பணிக்கு ஆசிரியர்களாக, அரசு பணி தனியார் பள்ளி எதுவாக இருந்தாலும் ஆசிரியர்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த 23/8/2010 NCT தனியாக ஒரு ஜீவோ அறிவிக்குது. அது என்னன்னா, இனிமேல் டெட் தேர்வு எழுதினா மட்டும்தான் ஆசிரியர் இருக்க முடியும். அரசு பள்ளியோ தனியார் எல்லாருக்கும் பொது இது சொல்லிடுது. அதற்கு பிறகு இதான் இந்த குழப்பம் எல்லாத்துக்கும். இதற்கு பிறகு என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம தமிழ்நாடு அரசே நவம்பர் 2011 15/11/2011 நம்ம அரசு ஒரு ஜீவோ போடுது. சரிங்களா? இனிமேல் டெட் தேர்வு நடத்துவோம், அதன்படி தான் வேலைக்கு வரணும், இனிமேல் தனியார் பள்ளிக்கு டெட் தேர்வு தான் போகக்கூடாது, அரசு பள்ளி டெட் தேர்வு படி வரணும்னு சொல்லி போடுது. இப்போ குழப்பம் இவர்களுக்கு என்னன்னா, இந்த தேதிகளில் தான் குழப்பமே. இப்போ இந்த தேதிக்கு முன்னாடியே இன்டர்வியூ நடத்தப்பட்டு அல்லது கால்ஃபர் பண்ணி, ஆனால் இந்த தேதிக்கு பிறகு வேலைக்கு வந்திருப்பாங்க பார்த்தீங்களா, அவர்களுக்கெல்லாம் என்ன சிக்கல்னா, நான் டெட் தேர்வு எழுதணுமா இல்லையா? அப்போ திருப்பி கோர்ட் என்ன சொல்லிச்சு இடையில, இது இப்போ இல்லை, இதுக்கு முன்னாடி கோர்ட் என்ன சொல்லிச்சுன்னா, இந்த 23/8/2010 பிறகு பணிக்கு வந்து NCT இந்த ஜியோ போட்ட பிறகு பணிக்கு வந்து, ஆனால் அதற்கு முன்னாடியே அந்த பணிக்கான தொடர்புகள் கம்யூனிகேஷன் நடந்து இன்டர்வியூ கால்ஃபர் வந்தது, ஆனால் பணிக்கு அதுக்கு பிறகு வந்திருந்தா அவங்க எழுத வேண்டாம் அப்படின்னு அவங்க தெளிவாக விளக்கம் கொடுத்துட்டாங்க. இப்போ பள்ளிக்கல்வித்துறை இயக்குனர் இருந்து எல்லா பள்ளிக்கும் ஒரு அறிவிப்பு போது, இந்த தேதிக்குள்ள யாருமே கிளியர் ஆகலைன்னா அவங்க சம்பளம் வாங்க முடியாது, பணி நீடிக்க முடியாதுன்னு. அதுக்கு தான் ஒரு குரூப் வந்து கோர்ட்டுக்கு போனாங்க. கோர்ட் அதுக்கு இடைக்கால தடை போட்டிருக்கு. ஸோ இதுக்கு விளக்கம் சீக்கிரம் கிடைச்சிரும். அநேகமாக இந்த தேதிக்கு முன்னாடியே அவங்க வந்து கால்ஃபர்லாம் வந்திருந்து இந்த தேதிக்கு பிறகு மேனேஜ்மெண்ட் சேர்ந்தாங்கன்னா அவங்க எழுத தேவைப்படாது. நிச்சயமாக வழக்கு 18ஆம் தேதி மீண்டும் வருகிறது. தற்போது வரை ஒரு இடைக்கால தடை இருக்கு அப்படின்றதையும் தேர்வர் ஞாபகத்தில் வச்சுக்கணும். தொடர்ந்து வழக்குன்ற நீதிமன்றத்தில் இருக்கிறதுனால தீர்ப்பிற்கு பிறகு நாம் இதை பார்க்கலாம். செல்வா என்ற நேர் இணைப்பில் நினைக்கிறார். வணக்கம், உங்களுடைய கேள்வியை கேட்கலாம். சார் குட் ஈவினிங். வணக்கம் சார், உங்களுடைய கேள்வியை கேட்கலாம். சார் நான் என்னுடைய கொஸ்டின் தாமரைக்கண்ணன் சார் கிட்ட கேட்கணும். கேட்கலாம் சார். என்னுடைய ஒய்ஃப் வந்து லாஸ்ட் 2013 அண்ட் 2013 அந்த 2 எக்ஸாம் எழுதி வந்து அவங்க செலக்ட் ஆகல. பட் கரண்ட்ல வந்து அவங்களுடைய சம் மெடிக்கல் ஃபிட்னஸ்னால வந்து அவங்க அட்டெண்ட் பண்ண முடியல. இப்போ ஃபியூச்சர்ல டெட் எக்ஸாம் எப்ப எக்ஸ்பெக்ட் பண்ணலாங்களா, ஆர் சம் கேசஸ் நடந்துட்டு இருக்கனால டிராப் ஆயிடுங்களா, அந்த ஃபியூச்சர்ல எப்ப டெட் எக்ஸாம் வரும் அதை பத்தி கொஞ்சம் அனௌன்ஸ்மென்ட் பண்ணீங்கன்னா. இப்ப அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய 29ஆம் தேதி 30ஆம் தேதி நடக்கக்கூடிய தேர்வுக்கு நீங்க விண்ணப்பிச்சிருக்கீங்களா? இல்ல, விண்ணப்பிக்கல. இல்ல, மெடிக்கல் கிரவுண்ட்ல அவங்க பண்ண முடியல, மருத்துவ ரீதியான காரணம் இருக்கு. எக்ஸாம் தொடர்ந்து நிகழ்ச்சி பாருங்க. ஒன்னு கவலையே விடாத நேயர், மத்திய அரசு இந்த சட்டத்தின்படி வருடத்திற்கு 2 முறை
ஆசிரியர் தகுதி தேர்வுகள் நடத்தப்பட வேண்டும். அது வந்து ரூல். தமிழ்நாடு அரசு அந்த முனைப்பில் தான் இருந்தாங்க. ஆனால் பல வழக்குகளால் 3 வருஷம் நடத்த முடியாமல் போச்சு. இனிமேல் தொடர்ந்து வருஷம் நடத்துவாங்க நம்புவோம். ஏன்னா மத்திய அரசு சீட்டெட் என்று சொல்லப்படுகிற தேர்வை, சிபிஎஸ்சி பள்ளிக்கான தேர்வை வருஷத்துக்கு 2 முறை தெளிவாக நடத்திட்டு வராங்க. இதுவும் நடத்துவாங்க. வருஷத்துக்கு 2 முறை நடக்கும். நீங்கள் அடுத்த முறை கண்டிப்பாக எழுதி செலக்ட் ஆகலாம். நீதிமன்ற தீர்ப்புகள் முடிந்த பிறகு வருடத்திற்கு நிச்சயமாக ஒரு முறை தேர்வு நடத்துவோம்ன்ற உறுதியை அரசு கொடுத்திருக்கு. அதை கடைபிடிப்பாங்கன்றது. ஆனால் மத்திய அரசு சட்டப்படி 2 முறை நடத்தணும். வருஷத்துக்கு 2 முறை நடத்தும். தொடர்ந்து பேசுவோம். சகாதேவன் என்ற நேயர் இணைப்பில் இணைகிறார். வணக்கம், உங்களுடைய கேள்வியை கேட்கலாம். வணக்கம் சார், நான் தாமரகண்ணன் சார் பேசணும். கேள்வி கேட்கலாம் சார். ஒன்றும் இல்லை சார், நான் 97ல் வந்து எம்ஏ பிஎட் முடிச்சிருக்கேன் சார் பொருளாதாரத்தில். சரிங்க சார். நான் 2005ல் மறுபடியும் பிஏ ஹிஸ்ட்ரி பண்ணியிருக்கேன். சரிங்க சார். இப்போ நான் வந்து இந்த டிஇடியில் வந்து எனக்கு எக்கனாமிக்ஸ் வந்து எலிஜிபிள் இல்லை அப்படிங்கிறனால நான் ஹிஸ்ட்ரியில் நான் இப்போ யூஜி டிகிரி படிச்சிருக்கனால நான் அந்த பிஎடை வச்சு அப்ளை பண்ணியிருக்கேன் சார். சரிங்க. இப்போ என்னோட நண்பர் ஒருத்தர் இதே மாதிரி ஒரு 4 வருஷம் முன்னாடி போன 2013 டிடிஎட்ல படிச்சுட்டு இது மாதிரி எக்கனாமிக்ஸ் முடிச்சவர் ஹிஸ்ட்ரியில் பண்ணிட்டு மறுபடியும் அவர் போயிருக்காரு போஸ்டிங் கவர்மெண்ட் பள்ளிக்கு. சரிங்க. அதே மாதிரியான வாய்ப்பு இப்போ கிடைக்குமா? அது மாதிரி ஆனால் கவர்மெண்ட்ல எதுவுமே அவங்க உத்தரவா சொல்ல மாட்டேங்கிறாங்க. எந்த ஜிஓலையும் விளக்கமா இல்லை. அதாவது பிஎட்ங்கிறது எல்லாத்துக்கும் எலிஜிபிள் தானா, இல்லை ஹிஸ்டரிக்கு தனியா பிஎட் படிக்கணுமா, எக்கனாமிக்ஸ் பிஎட் இதுக்கு சேருமா? அது மாதிரியான விளக்கங்கள் எதுவும் அஃபீஷியலா கொடுக்க மாட்டேங்கிறாங்க. எந்த நெட்லயும் சர்ச் பண்ணி பார்த்தாலும் கிடைக்க மாட்டேங்குது. ஆனா வந்து என்னோட நண்பர் ஒருத்தர் எக்கனாமிக்ஸ் என்னோட படிச்சவர் தான். அவர் வந்து ஹிஸ்டரி மறுபடியும் படிச்சுட்டு ஆனா எக்கனாமிக்ஸ் பிஎட் வச்சே போயிருக்காரு. உள்ள கவர்மெண்ட் போஸ்ட்ல இருக்காரு. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க சகாதேவன். முதல்ல படிச்சது பிஏ எம்ஏ எக்கனாமிக்ஸ். சரிங்களா? அதுக்கு பிஎட் படிச்சிருக்காரு 97ல். ஆனால் எக்கனாமிக்ஸ் படித்தவர்கள் முதுகலை ஆசிரியர்களாக மட்டும் தான் போக முடியும். ஏன்னா காமர்ஸ் அக்கௌண்டன்ஸ் எக்கனாமிக்ஸ் அங்கே தான் இருக்கு, 10th வரை கிடையாது. அதனால் டெட் அவங்க எழுத முடியாது. கணிப்பொறி ஆசிரியர்களோட மாதிரி இது. இப்போ இவர் அப்போ பிஏ தனியாக இப்போ படித்து வச்சுக்கிட்டாரு. அந்த பிஎட் செட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை. ஏன்னா பிஎட் என்பது மெத்தடாலஜி, ஒரு பாடத்தை எப்படி நடத்துவது அப்படிங்கிற உளவியல் ரீதியாக மாணவர்கள் அணுகுவதுங்கிறதுக்கான மெத்தடாலஜி, கற்பிக்கும் முறை தான் அது. பாட விதமாக இருக்கலாம். அது இப்போ பிறகு படித்த பிஏயும் அதற்கு முன்னாடி படித்த பிஎட்டை வைத்து அப்ளை பண்ணலாம். ஏற்கனவே நண்பரே போயிருக்காரு. அரசு பணியை பொறுத்தவரை ஒரு ப்ரொசீடிங் முன்னாடி இருந்தால் போதும், அதை பின்பற்றி எல்லாமே போயிடலாம். வந்து குழப்பம் வேண்டாம். முனைவர் ரவி, உங்களிடம் ஒரு முக்கியமான கேள்வி இருக்கிறது. இன்னும் 2 வாரங்கள் தான், 29ஆம் தேதி 30ஆம் தேதி தேர்வு நடக்க போது. எல்லா விண்ணப்பிச்ச எல்லா பட்டதாரிகளும் கல்வியல் முடித்தவர்களும் முழுமையாக தயாராகிருப்பாங்க. இந்த கடைசி கால பிரத்யேகமான ஒரு தயாரிப்பு முறைனா நீங்கள் எதை சொல்லுவீங்க? தயாரிப்பு முறைன்னா அதை நான் ஏற்கனவே குறிப்பிட்டபடி அவங்க நம்ம சைக்காலஜியை பொறுத்தளவில் அவங்க பிஎட்லேயே நிறைய இது பண்ணியிருப்பாங்க, படிச்சிருப்பாங்க. ஸோ அதை நல்லா தயார் பண்ணிக்கிறணும். அது தமிழ், ஆங்கிலம், மற்ற மேக்ஸ் சயின்ஸோ அல்லது சோஷியல் சயின்ஸோ பெரும்பாலான கேள்விகள் வந்து கொஞ்சம் ட்விஸ்டடாக கேட்குறாங்க. அது எப்படின்னா 12th போர்ஷன்ஸ்லேருந்து எனக்கு தெரிந்த அதிகமாக கேள்விகள் வருது. இவங்க எல்லாமே என்ன பண்ணுறாங்க, 6th to 8th போர்ஷன்ஸ்னோன்னா அதை மட்டுமே சுற்றி வந்துடுறாங்க. அது கொஞ்சம் அதை தாண்டி, ஏன்னா அந்த சிலபஸ்ங்கிறது அதுதான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதை தாண்டி இவங்க இன்னும் கொஞ்சம் தீவிரமாக படித்தாங்கன்னா அந்த அந்த கொஸ்டின்ஸ் வந்து கொஸ்டினோட தன்மை பார்த்தீங்கன்னா, அதனால தான் முதல் டெட்டில் வந்து அந்த பாசிங் பர்சன்டேஜ் ரொம்ப குறைவாக இருந்தது. அது ஸோ அதுக்கு அடுத்து வந்த டெட்டில் எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு, கொஸ்டினோட பேட்டர்ன் இப்படி தான் இருக்குன்னு தெரிஞ்ச உடனே எல்லாருமே அதற்கான ஒரு அதிகமான முனைப்பெடுத்து படிக்க ஆரம்பித்த உடனே இப்போ எல்லாம் பாசிங் பர்சன்டேஜ் கூடி இருக்குது இப்போ. அது ஸோ இப்போ அவங்க ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது நம்ம டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிறது தான். தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக்கில் இருக்கக்கூடிய கேள்விகளை ரொம்ப ஆழ்ந்து, அதாவது டைரக்டான கொஸ்டின்ஸ் எதுவுமே இருக்காது எப்போவுமே. அது ஸோ கொஞ்சம் நம்ம சாதாரணமாக இதில் கேட்குற மாதிரி பேசும். தொடர்ந்து பேசும், பாடம் வாரியாக தொடர்ந்து பேசும். விஜயா என்ற நேயர் இணைப்பில் நினைக்கிறார். வணக்கம், உடைய கேள்வியை கேட்கலாம். சார், நான் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல வந்து 23/12/2011 ஜாயின் பண்ணியிருக்கேன் சார். சரிங்க மேடம். நான் சிவி வந்து பாத்தீங்கன்னா சார் 14/5/2010 சிவி பண்ணியிருக்கேன் சார் நான். சரிங்கம்மா. நான் டெட் எழுதணுமா சார்? இன்னொன்று சார், எனக்கு பிஹெச் பீரியட்ன்றதால வந்து பாத்தீங்கன்னா 18/2/2011 திரும்பவும் சிவி பண்ணியிருக்காங்க சார். சரிங்க. நான் இப்போ டெட் எழுதணுமா வேணாமா சார்? கவர்மெண்ட் ஸ்கூல்ல ஒர்க் பண்றேன் சார். சரிங்கம்மா, தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. அதாவது இது போன்ற ஆசிரியர்களுக்கு அந்த அரசோட உத்தரவு அப்படின்றது இவங்க வந்து சொல்லிட்டாங்களே, இப்போ பணிபுரிகிற இந்த பணியிடத்திற்கான சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனை 14/5/2010 பண்ணிட்டேன்றாங்க. அப்படின்னா அது 23/8/2010 முன்னாடியே பண்ணிட்டாங்க. அப்போ இவர்கள் எழுத தேவைப்படாது. இவர்களுக்கான பணி நியமன ஆணை தான் 23/8/2010 பிறகு வந்திருக்கு. ஆனால் சிவி என்று சொல்லப்படுகிற சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனை முன்னாடியே பண்ணிட்டாங்க. அதனால இவர்கள் எக்ஸாம் எழுத தேவைப்படாது. என்னை அதாவது அரசு அறிவித்த அந்த அனுப்பிய சர்க்குலர் வந்து இவங்களுக்கு பொருந்தாது அப்படின்றது. பொருந்த இவங்க பணியை நீடிக்க முடியும், பணியில் நீடிக்க முடியும். தொடர்ந்து பேசுவோம். எடப்பாடி, இது மாதிரியே நிறைய பேர் அப்பாயின்மெண்ட் ஆயிருக்காங்க அந்த பேட்ச்ல வந்து. ஸோ அதனால இவங்களுக்கு மட்டும் இல்லை, அது
தொடர்ந்து பேசுவோம். எடப்பாடியிலிருந்து ஆண்டவர் என்ற நேயர் இணைப்பில் இணைகிறார். வணக்கம், உங்களோட கேள்வியை கேட்கலாம். வணக்கம் சார், உங்களோட கேள்வியை கேட்கலாம். சார் வணக்கம் சார். அதாவதுங்க எங்க வீட்லங்க கேட்கலாம் எய்டட் ஸ்கூல்லங்க 14/7/2011 ஜாயின் பண்றாங்க. சரிங்க சார். 1.5 வருஷம் வந்து ஒர்க் பண்றாங்க சார். சரிங்க சார், கேளுங்க சார். பின்னாடிங்க இப்ப இது வரைக்கும் வந்து 6 வருஷம் ஆச்சுங்க. சேலரி வந்து முறைப்படி வாங்கிட்டு இருக்காங்க. சரிங்க. இது கவர்மெண்ட், தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து டெட் வந்து அமலுக்கு கொண்டு வந்தது வந்துங்க 15/11/2011. சரிங்க. ஆனா அதுக்கு 4 மாசம் முன்னாடியே ஜாயின் பண்ணிட்டாங்க. சரிங்க. இந்த சிஓ வந்து ஏற்பளிப்பு கொடுத்து டிஓ வந்து ஏற்பளிப்பு கொடுத்து வந்து 1.5 வருஷம் கழிச்சு தான் ஏற்பளிப்பு கொடுக்குறாருங்க. சரிங்க. ஆனா அப்பாயின்மெண்ட் ஆனது 4 மாசத்துக்கு முன்னாடியே அந்த அமலுக்கு வரது முன்னாடி ஆயிட்டாங்க. சரிங்க. இப்ப நாங்க எழுதணுமா வேண்டாமாங்கிறது தான் சார் எங்க கொஸ்டின். தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. போன முறை கேட்ட அதே நேயரோட அந்த கேள்வியோட பொருத்தி போகுது அப்படின்னு நினைக்கிறேன். இவங்களுக்கான விளக்கம் அவங்க அதை அப்பாயின்மெண்ட் ஆனது 16/7/2011ன்றாங்க. ஆனால் கவர்மெண்ட்டு நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் அனுப்பின ஜிஓ 15/11/2011. அதையும் தெளிவாக சொல்கிறாங்க. பரவாயில்ல, தெளிவாக இருக்காங்க பல விஷயங்கள்ல. ஆனால் அரசை தெளிவுபடுத்தி இருக்காங்க. ஆனால் இது நடுவில் ஒரு தேதி வருதுங்க. 23/8/2010க்கு பிறகு அப்பாயின்மெண்ட் ஆகிறவங்க டெட் தேர்வு எழுதணுங்கிறது மத்திய அரசோட சட்டம் இது. அதன்படி பார்த்தா அதற்கு பிறகு அப்பாயின்மெண்ட் ஆயிருக்காங்க. ஆனால் சிவி அதுக்கு முன்னாடி பண்ணாங்களா தெரியல. சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போன நண்பர் மாதிரி, போன ஒரு அம்மா மாதிரி இவங்க 23/8/2010க்கு முன்னாடியே சிவி போயிருந்தாங்கன்னா எழுத தேவையில்லை. அதுக்கு பிறகுதான் சிவியே போயிருக்காங்க அப்படின்னா கொஞ்சம் எழுத ஆகணும். ஆனால் இவங்க எங்கே சேலஞ்ச் பண்ணுவாங்கன்னா, நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் ஜிஓ போடுறதுக்கு முன்னாடி வேலைக்கு வந்துட்டோம்ல அப்படின்னு கோர்ட்டு அப்பதான் கோர்ட்டுக்கு போறாங்க. இப்போ கூட இடைக்கால தடை போடுறத விட இந்த மாதிரி கேஸ் தான் போயிருக்காங்க. அதுக்கு தீர்ப்பு கோர்ட்டு தான் சொல்லணும். நீதிமன்றம் உங்களுக்கான ஒரு முடிவை தரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். வேல் என்ற இணைப்பில் இணைகிறார். வணக்கம், உங்களோட கேள்வியை கேட்கலாம். சார் வணக்கம் சார். குட் ஈவினிங் சார். வணக்கம் மேடம், உங்களோட கேள்வியை கேட்கலாம். சார் தாமரைக்கண்ணன் சார்ட்ட பேசுறேங்க சார். சொல்லுங்க. கேட்கலாமா? சார் 2013 டேட்ல வந்து தமிழ் மேஜருங்க சார். 88 வாங்கி பாஸ் பண்ணி சர்டிபிகேட் கொடுத்துருக்காங்க சார். சரிங்கம்மா. இப்ப நான் திரும்ப இந்த எக்ஸாம் எழுதணுமாங்க சார், இல்ல தேவையில்லையாங்க சார்? இல்ல, எங்களை பொறுத்தவரை நீங்க எழுதணும்னு தான் சொல்லுவோம். ஏன்னா எழுதுவதற்கான வாய்ப்பை அரசு கொடுக்கிற போது தொடர்ந்து எழுதி இதை விட அதிக மதிப்பெண் எடுக்க வேலையை நோக்கிய உங்கள் பயணம் இன்னும் துரிதப்படுகிறது. அப்படிதான் அர்த்தம். 88 மார்க் வந்து தகுதி. இது ஒரு 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 மேனேஜ்மெண்ட் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு இது போதும். 82க்கு மேலே தான் போதும். அரசு பள்ளிக்கு போகிறதுக்கு இது தகுதியாக இருந்தாலும் வேலை கிடைப்பதற்கு அதிக மதிப்பெண் எடுத்தவர்களுக்கு தான் அந்த வாய்ப்பு கிடைக்கும். அப்போ அதிக மதிப்பெண்ணை நோக்கி இவர்கள் அதிகரிக்க வச்சுக்கிட்டு நல்லது தானே. அரசு பணியே பிரதானம் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த தேர்வை வந்து அதிகப்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம். டெட் தேர்வுக்கான வழிகாட்டுதல்கள் என்னென்ன, உயர்கல்வியில் ஆசிரியர் கல்வியை தேர்வு செய்வது எந்த அளவிற்கு வாய்ப்புகளை வழங்கக்கூடிய ஒன்றா இருக்கு அப்படின்ற சம்பந்தமா பேசிட்டு இருக்கோம். நேயர்கள் உங்களுடைய கேள்விகளை 0442282825 என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொண்டு கேட்கலாம். தொடர்ந்து டெட் தேர்வு தொடர்பான வழிகாட்டுதலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஞானசெல்வம் என்ற நேயர் இணைப்பில் இணைகிறார். வணக்கம், உங்களுடைய கேள்வியை கேட்கலாம். சார் குட் ஈவினிங் சார். வணக்கம் சார், உங்களுடைய கேள்வியை கேட்கலாம். சார் ஐ அம் ஞானசெல்வம் ஃப்ரம் வெல்லூர் டிஸ்ட்ரிக்ட் சார். சரிங்க சார், கேள்வி கேட்கலாம் சார். எஸ்சி புத்திஸ்ட் நானு. சரிங்க சார். எஸ்சி புத்திஸ்ட் சார். சரிங்க சார். மைனாரிட்டியில வரேன். சரிங்க. டெட் எக்ஸாம் எழுதலாமா? நிச்சயமா, தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. அதாவது மைனாரிட்டியில வர்றேன் அப்படின்னு சொல்றாங்க. இவங்க டெட் தேர்வு எழுதலாம் அப்படின்னு நிச்சயமா எழுதலாமே, அதற்கான சந்தேகம் சார் சொல்றது தன்னோட கம்யூனிட்டியை சொல்றாங்க. அது அல்ல பிரச்சனை. இந்த டெட் தேர்வு யாருக்கு வேண்டாம்னு சொல்லியிருக்காங்கன்னா, சிறுபான்மை பள்ளிகளில் வாத்தியாரா போறதுக்கு தான் அவங்க அப்பாயின்மெண்ட் கொடுக்கறதுக்கு தகுதி இது வேண்டான்றாங்களே தவிர, ஐயா வந்து அரசு பணிக்கு வரணும்னா, அரசு பள்ளிக்கு வரணும்னா அவங்க டெட் தேர்வு எழுதி நிச்சயமா எழுதலாமா அப்படின்னு கேட்கறாரு. எழுதுனா நல்லது. ரமேஷ் என்ற நேயர் இணைப்பில் இணைகிறார். வணக்கம், உங்களுடைய கேள்வியை கேட்கலாம். ஹலோ வணக்கம் சார், உங்களுடைய கேள்வியை கேட்கலாம் சார். சார் நான் பிஎஸ்சி பிஎட் மேத்ஸ் முடிச்சிருக்கேன் சார். சரிங்க சார். லாஸ்ட் டைம் டெட்ல பாஸ் பண்ணியிருக்கேன். சரிங்க. 92 மார்க்ஸ் சார். சரிங்க. இப்போ வந்து இந்த 1111 பேருக்கு வந்து அப்பாயின்மெண்ட் போடுறதா சொல்லி இடையில ஒரு நியூஸ் வந்தது சார். அதுல ஏதாவது நான் வந்து பிசிக்கலி சேலஞ்சரு, எனக்கு ஏதாவது இதுல இருந்து வாய்ப்பு கிடைக்குங்களா, இல்ல நான் மறுபடியும் டெட் எழுதணுமா சார்? தொடர்ந்து பாருங்க சார். அதாவது மாற்றுத்திறனாளிகளுக்கான வாய்ப்புகள் என்ன, இவங்களுக்கான வழிகாட்டுதல் என்ன? இல்லை, கண்டிப்பாக இவர்களுக்குன்னு தனியாக 3% இடஒதுக்கீடு உண்டு. அதுபோக ஸ்பெஷல் கேட்டகரியில் இவங்க தனியாக போடுவாங்க. ஐயா இந்த 1111 பேர் போஸ்டிங் அப்ளை பண்ணியிருப்பாங்க. அவங்க இதுலேயே அவருக்கு கிடைத்தால் ரொம்ப மகிழ்ச்சி. இருந்தாலும் தொடர்ந்து முயற்சி பண்ணால் அவருக்குன்னு தனிப்பட்ட கோட்டா இருக்கிறனால விரைவிலேயே வேலை கிடைச்சிடும்.
இப்போ வந்து முகநூல் புத்தகத்தில் நமக்கு வந்து விஜய் பிரதாப் என்ற நேயர் ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு. கணித ஆசிரியர்களுக்கான கணித பாடத்திற்கு எந்த அளவுக்கு வேகன்சி இருக்கு அப்படின்னு உங்களுக்கான வழிகாட்டுதல் நீங்க கொடுக்கலாம். அது ஒவ்வொரு பாடத்திற்கான ஸ்பிளிட் அப் வந்து நம்ம இன்னும் கொடுக்கல, அரசால் கொடுக்கப்படலை. மொத்தம் இத்தனை இவ்வளவு வேகன்சி அப்படின்னு சொல்லி நமக்கு கொடுத்துருக்காங்களே தவிர ஒவ்வொரு பாடத்திற்கும் இவ்வளவு அந்த ஸ்பிளிட் அப் வேகன்சிஸ் நமக்கு கொடுக்கல. அது பட் ஆனால் கணிதத்திற்கு கண்டிப்பாக இருக்கும், இல்லாமல் இருக்காது. அது ஒவ்வொரு பாடத்திற்கும் அறிவியல், கணிதம், அது மாதிரி ஒவ்வொரு பாடத்திற்கும் தனித்தனியாக கண்டிப்பாக இருக்கும். அது அவர் ஏன் டவுட் பண்ணுறாருன்னா, கணிதம் இப்போ எல்லா இடத்துலையும் சர்ப்ளஸாகவே இருக்குது நிறைய இடங்கள்ல. அது ஸோ அதனால் இது பண்ணுறாங்க. பட் ரிட்டையர்மெண்ட் வேகன்சி அதுக்கு ஈக்குவலாக இருக்கிறதுனால கணிதத்துக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கும். அது இந்த ஸ்பிளிட்டப் வரும்போது தான் நமக்கு அது தெரியும். திரு தாமரைக்கண்ணன் சார், ஒரு முக்கியமான கேள்வி எழுது. வெயிட்டேஜ் சிஸ்டம் அப்படின்றது தான் பெரிய போராட்டங்களுக்கும் பெரிய பிரச்சனைகளுக்கும் ஒரு காரணமாக எழுந்தது. இப்போ வெயிட்டேஜ் சிஸ்டம்ன்றது அதே நாங்கள் நடைமுறையை தான் ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு இருக்காங்க. சமீபத்தில் 12ஆம் வகுப்பை முடித்தவர்கள், பிஎட் படிப்பை முடித்தவர்கள், பட்டப்படிப்பை முடித்தவர்களுக்கான வாய்ப்புகள் அவர்களை விட எந்த அளவிற்கு இதில் இருக்குது? ஆமாம், முதல் டெட் வந்தபோது அரசு வெயிட்டேஜ் பற்றி யோசிக்கலை. டெட் தேர்வில் எடுத்த மதிப்பெண்ணை மட்டுமே வைத்துக்கொண்டு பணி நியமனம் வழங்குவதற்கு தான் அரசு தயாராக இருந்தது. ஆனால் பொதுமக்களில் பலர், வெளிநாடுகளில் பலர் அதை எதிர்த்து கோர்ட்டுக்கு போனாங்க. எங்களுக்கு இது தகுதி தேர்வு தானே, தகுதிக்காகத்தான் தேர்வு நடத்துறீங்க, அதை வைத்தே வேலை கொடுக்க முடியுமா, அப்போ நாங்கள் இவ்வளோ படிச்சிருக்கிறோம், இதுக்கு என்ன வேல்யூன்னு கேட்க போது தான் ஒரு மிகப்பெரிய சிக்கல். ஏகப்பட்ட கேஸ், நூற்றுக்கணக்கான கேஸ் ஃபைல் ஆகும்போது தான் அப்போ அரசு ஒரு முடிவுக்கு வந்தது. அப்போ டெட் தேர்வில் எடுத்த மதிப்பெண்ணை 60% எடுத்துக்கொண்டு அவர்கள் ஏற்கனவே டெட் பிஎட்டோ, பிஏஓ, பிஎஸ்சியோ இதெல்லாம் படித்ததுக்கு அதில் டிடிஎட்டோ, ஆசிரியர் பணிக்கோ, ஆசிரியர் பயிற்சியோ படித்தவர்களுக்கான அந்த மதிப்பெண்ணை எடுத்து போடுறோம், அப்போ 40 மதிப்பெண்ணுக்கு போடுறோம்னு சொல்லி தான் அரசு ஒரு செட்டில்மெண்ட்டுக்கு வந்தது. ஆனால் அதையும் எதிர்த்து கோர்ட்டுக்கு போனாங்க. ஏன்னா இப்போ 4 ஆண்டுகளுக்கு முன்னாடி பிஏ, பிஎட் முடித்தவங்களுக்கும் +2 முடித்தவங்களுக்கும் எங்களுக்கு வித்தியாசம் இருக்குன்ட்டு. அந்த வகையில் பார்த்தா 20 வருஷத்துக்கு முன்னாடி +2 எடுத்த மதிப்பெண் குறைவு, 4 ஆண்டுகள் +2 எடுத்த அதிகம். அது ஒரு வகையான இன்ஜஸ்டிஸ் தான். பட் ஏதாவது ஒரு முறைக்கு ஈக்குவேஷனுக்கு கவர்மெண்ட் வருகிற போது நம்ம அதை ஃபாலோ பண்ணணும். மோகனா என்ற இணைப்பில் நினைக்கிறார். வணக்கம், உங்களுடைய கேள்வியை கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். தர்மபுரியிலிருந்து மோகனா பேசுறேன் சார். கேள்வி கேட்கலாம். சார் கிட்ட பேசுறேன், தாமரை செல்வன் சார். சொல்லுங்க, கேள்வி கேட்கலாம். சார், எனக்கு டவுட். எங்க வீட்டுல எழுதியிருந்தாரு டெட்டு போன வருஷம். போன வருஷத்துக்கு அதுக்கு 2 வாட்டியும் 84, 6 ஃபர்ஸ்ட் வருஷம், செகண்ட் 92 எடுத்திருந்தாரு. அப்புறம் வந்து வெரிஃபிகேஷன்ல கிடைக்கல, வெயிட்டேஜ்னால போயிடுச்சு. எனக்கு என்ன டவுட்னா, இப்ப பாஸ் பண்ணி வச்சிருக்காருல 92, அந்த இப்ப திருப்பி பாஸ் பண்ணிட்டா அந்த 92க்கு ஏதாவது நம்ம எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ்ல பதிவு பண்ணி வச்சிருந்தா அதுக்கு ஏதாவது மார்க் இருக்குமா? அது ஒரு கொஸ்டின். அப்புறம் வந்து அவர் மிலிட்ரி கோட்டால இருக்கு, அவங்க அப்பா மிலிட்ரியில இருந்தால அவருக்கு ஒரு கோட்டா இருக்கு, மிலிட்ரி கோட்டா. ஆனா இந்த வாட்டி வரல. அந்த மிலிட்ரி கோட்டா பத்தி சொல்லணும் சார். தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கம்மா. இவங்களுக்கான ரெண்டாவது கேள்விக்கு பதில் சொல்லிடுறேன். இது வந்து ஸ்பெஷல் கேட்டகரி. இந்த மாதிரியான ஸ்பெஷல் கேட்டகரிக்கு தனியாக இருக்குது சிறப்பு பிரிவு. அதில் வந்து அவங்க சார் சொன்னாங்க வரலன்னாங்க அம்மா, அவங்களுக்கு தெளிவாக சொல்லணும். அந்த பிரிவில் வந்து ஒரு 4 போஸ்ட்டுக்கு வச்சோங்க. 4 இப்போ 100 பேரில் 4 பேர் அதை போட போகிறாங்க கவர்மெண்ட் முடிவு எடுத்து. அந்த ரோஸ்டர் படி, அந்த கம்யூனல் ரோஸ்டர் மாதிரி இது ரோஸ்டர் வரும். அது அவங்களுக்கு பொதுமக்களுக்கு புரியாது, நமக்கு கிடைக்கல நினைப்பாங்க. இதெல்லாம் சட்டத்தை உட்பட்டு செஞ்சாகணும், சட்டத்தை யாரும் மீறவே முடியாது. அரசு அது செய்கிறாங்க, கரெக்டாக செய்கிறாங்க. அந்த ஸ்பெஷல் கேட்டகரியில் முதல்ல சர்வீஸ் மேனாக இருந்து, மிலிட்ரியில் இருந்து அவரே ஓய்வு பெற்ற பிறகு இந்த பணிக்கு முயற்சிக்கிறாருன்னா அவங்களுக்கு தான் முதல் பெரியாரிட்டி. எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு. அவர்களில் யாருமே இல்லைன்னா டெஸ்டியூட் விடோஸ், விதவைகளுக்கு. அவர்களில் யாருமே இல்லை அப்படின்னா ஐசிஎம்னு சொல்லப்படுற இன்டர் காஸ்ட் மேரேஜ். அவர்களையும் யாருமே இல்லைன்னா தான் எக்ஸ் சர்வீஸோட மகன்கள், எக்ஸ் சர்வீஸோட ஸ்பவுஸ், அவங்க குடும்பத்தினருக்கு. இது 4வது இடத்துல வரணும். அவங்க முன்னாடியே 3 பேர் இருக்காங்கன்னா 4 போட்டுருவாங்க, இவங்களுக்கு கிடச்சிருக்காது. இப்படித்தான் கணக்கு. இந்த 4மே இல்லைன்னா தான் இங்கேயும் நம்ம சிறப்பு தேவையுடையவர்கள், ஸ்பெஷல் நீடர் இருக்காங்க, அவங்க வருவாங்க திரும்பவும். இப்போ வந்து சிறப்பு தேவையுடையவர்களுக்கு என்று மாற்றுத்திறனாளிக்கு தனி கேட்டகரி உண்டு. அது போக இதுலேயும் அவங்க வருவாங்க. இதுதான் இந்த ரோஸ்டரில் அவங்க ஃபிக்ஸ் பண்ணுறதுங்க. அதன்படி அவங்களுக்கு வேலை கிடைக்கும். இவங்க கேட்ட முதல் கேள்வியை பற்றி நம்ம தொடர்ந்து பேசுவோம். அதுலேருந்து பல துணை கேள்விகள் இருக்கு. மாதேஷ் என்ற இணைப்பில் நிகழார். வணக்கம், உங்களுடைய கேள்வியை கேட்கலாம். ஹலோ சார், வணக்கம் சார். வணக்கம் சார், உங்களுடைய கேள்வியை கேட்கலாம். சார் வணக்கம், சொல்லுங்கம்மா. வணக்கம் சார், உங்களோட கேள்வியை கேட்கலாம். ஹலோ சார், வணக்கம் சார். வணக்கம் சார், இணைப்பில் இருக்கீங்க, உங்களோட கேள்வி. சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து 14/5/2010 போனேங்க சார். சரிங்க சார். அப்பாயின்மெண்ட் டேட் வந்து 23/1/2012ங்க சார். சரிங்க சார். நான் வந்து டெட் தேர்வு வந்து எழுதுவாங்க சார். இல்லை, இவங்க டெட் தேர்வு எழுத வேண்டாம், தெளிவாகவே இருக்காரு.
14/5/2010 சிவிக்கு போயிட்டாங்க. அப்புறம் 2 ஆண்டு கழிச்சு வேலைக்கு போகிறாங்க. அது ஒன்றும் பிரச்சனை. அரசில் வந்து இப்படி தான் சில வருஷம் 4 ஆகிடும். ஆனால் 23/8/2010க்கு முன்னாடியே அவங்க சிவிக்கு போயிட்டதுனால அவங்க எழுத தேவைப்படாது. இப்போ இது போன்ற பல ஆசிரியர்கள்ட்ட ஒரு குழப்பமான ஒரு சூழல் இருக்குது. நான் டெட் தேர்வு எழுதணுமா வேண்டாமா, எனக்கான சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முன்னாடியே முடிஞ்சிருச்சுன்னு. இவர்கள் நேரடியாக வேலைவாய்ப்பு மாவட்ட கல்வி அலுவலகத்தில் சென்று தெளிவுபடுத்தி கொள்ள முடியுமா? அதற்கான வாய்ப்புகள் எந்த அளவுக்கு இருக்குது? தங்களுடைய நிலையை தாங்கள் வந்து பணியில் தொடர முடியுமா, தங்களுக்கான பாதிப்புகள் ஏதேனும் வரும் அப்படின்றத இவங்க வந்து எங்கே கேள்வி எல்லாம் எங்கே முறையிடலாம்? நீங்கள் இது இக்கட்டான ஒரு கேள்வி தான். அரசு பணியை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு அதிகாரியும் எந்த ஒரு அலுவலகமும் அரசே நியமிக்காத ஒரு நோடல் ஏஜென்சியை தவிர யாரும் வாய் திறக்க வந்து பயப்படுவாங்க. ஒரு டிஓ ஒரு சிஓட்ட போய் கேட்டோன்னா நீ எழுத வேண்டாம், நீ எழுதுன்னு அவன் சொல்லிட முடியாது. நாளைக்கு கோர்ட்டுக்கு போய் அவர் தான் எழுத வேண்டாம் சொன்னார், அவன் வழக்கு போட்டாங்கன்னா மிகுந்த கேள்விக்குறியாயிடும். அதனால தான் எல்லாருமே தற்காலிகமாக தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காகவே அப்படியே நழுவி வெளியே போயிடுவாங்க. ஸோ இவர்கள் தான் இந்த சட்ட புஸ்தகத்தெல்லாம் படிச்சுக்கிட்டு ஜிஓலாம் படித்து தன்னைத்தானே தகுதிப்படுத்திக்க வேண்டியிருக்கு. இப்போ ஒரு தேவை ஏற்படும். இந்த மாதிரி வினாக்கள் வருகிற போது நியூஸ் 18 சேனல் மூலமாகவே நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம். அரசு டிஆர்பியிலேயே இதுக்குன்னு ஒரு செக்ஷனை உருவாக்கி எந்த நேரமும் யார் வந்தாலும் சந்தேகங்கள் தீர்த்து வைப்பதற்கு ஒரு ஃபோனில் கூட ஒரு ஹெல்ப்லைன்லாம் வச்சு கூட செய்யலாம். செஞ்சால் எஃபெக்டிவாக இருக்கும், பயனுள்ளதாக இருக்கும். நிச்சயமா ஒரு நல்ல வழிகாட்டுதலை அரசும் முன்னெடுக்கணும் அப்படின்றது கல்வியாளர்களோட கோரிக்கையாக இருக்குது. முனைவர் ரவி, உங்களிடம் ஒரு முக்கியமான கேள்வி இருக்குது. எப்படி ப்ரிப்பரேஷன் மெத்தட் இருக்கணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம். நீ கவனிச்சிருப்பீங்க, கடந்த 3 முறை நடந்த தேர்வுகளில் அதிகமாக தொடர்ந்து மாணவர்கள் செய்யக்கூடிய தவறுகள் என்னவா இருக்கு? இப்போ இதில் மற்ற பாடங்கள் மாதிரி இப்போ பிஜின்னு வச்சுக்கோங்க, இப்போ ஃபிசிக்ஸோ கெமிஸ்ட்ரியோ படிக்கிறவங்க அந்த பாடங்களை மட்டுமே படித்தா போதும். கூடுதலாக அவங்க வந்து ஜிகேயும் சைக்காலஜியும் படித்தா போதும். இதை பொறுத்தளவில் ஒரு ஃபிசிக்ஸ் படித்தவரோ அல்லது மேக்ஸ் படித்தவரோ அவர் இப்போ அதுவாவது விடுங்க, பயாலஜி படித்தவர், பாட்டனி சுவாலஜி படித்தவர் மேக்ஸே வேண்டான்னு சொல்லி ஓடி போயிருப்பார். அவரை திரும்ப மேக்ஸ் படிக்க வைக்கிறோம். அவங்களுக்கு தமிழ் படிக்கணும், ஆங்கிலம் படிக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் அவங்க அதனால தான் இப்போ எல்லாருமே அங்கே சிரமப்படுறாங்க. இவங்க வந்து எல்லாத்தையுமே சேர்ந்து படித்தாகணும். ஸோ இந்த பொசிஷனில் இவங்க என்ன பண்ணணுன்னா, இவங்க ஒரு குழுவாக இருந்து இதை படித்தா ஈஸியாக அவங்க சக்சீட் பண்ணலாம். என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன். இது ஒரு ஒருத்தர் மேக்ஸ் இருப்பார், இன்னொருத்தர் சயின்ஸ் இருப்பார், இன்னொருத்தர் இங்கிலீஷ் டீச்சர் அல்லது தமிழ் டீச்சர் இப்படி சேர்ந்துப்பாங்க. 2-3 பேர் வந்து படித்தவர்கள். ஸோ இவங்க அவங்க பாடத்தில் அவங்க மாஸ்டராக இருப்பாங்க. ஸோ அவங்க எளிமையாக அவங்க 3 பேர் டிஸ்கஸ் பண்ணுறப்போ ஈஸியாக அதை பாஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. அவங்களுக்கான வாய்ப்பு வந்து இன்னும் பிரகாசமாக இருக்கும். ஸோ இது மாதிரி படித்தால்தான் அவங்க வந்து எளிமையாக பண்ண முடியும். இல்லைன்னா இப்போ மேக்ஸில் எல்லாரும் கஷ்டப்படுறாங்க. மற்ற இப்போ மேக்ஸ் படித்தவங்க இப்போ இதில் எல்லாரும் எதில் கஷ்டப்படுறாங்கன்னு கேட்டிங்க, அதில் மேக்ஸில் தான் எல்லாருமே கஷ்டப்படுறாங்க. அவங்க கடினமாக நினைக்கக்கூடிய பகுதி அதுதான். மற்ற பாடங்களை கூட படிச்சிடுறாங்க, அவங்களால மேனேஜ் பண்ண முடியுது. தொடர்ந்து பேசுவோம். தற்பொழுது முகப்புத்தகத்தின் வாயிலாக அரவிந்தா என்ற நேயர் ஒரு கேள்வியை கேட்டிருக்காரு. அந்த கேள்வியை பார்த்துடலாம். 90 அப்படின்ற ஒரு பதிவிட்ட அந்த ஜிஓ நம்பரில் 28/3/2012 அப்படின்ற ஒரு கேள்வியை அவங்க பதிவிட்டிருக்காங்க. மை நேம் இஸ் அரவிந்தா, ஒர்க்கிங் ஆஸ் அ செகண்டரி கிரேட் டீச்சர். மை அப்பாயின்மெண்ட் டேட் இஸ் 5/3/2012 பட் கவர்மெண்ட் பாஸ்ட் ஆன் கோட் ஆன் 28/3/2012 ஆஸ் அப்பாயிண்டட் செக்ரட்டரி கிரேட் டீச்சர் பை சீனியாரிட்டி இஃப் இட் நீடர் டிஇடி ஆர் நெட். அதாவது தனக்கான டெட் தேர்வை நான் எழுத வேண்டுமா அல்லது இல்லையா அப்படின்னு, அதாவது பல நேயர்களோட கேள்வியை தான் இவங்க மீண்டும் வந்து பிரதிபலிச்சிருக்காங்க. ஆமாம், இவங்களுக்கான வழிகாட்டுதல் அவங்க வந்து சார் வந்து அது தேதி தப்பாக போட்டிருக்காங்க. அந்த 23/8/2010 அந்த என்சிடியோட வழிகாட்டுதல் இருக்குது. ஆனால் அதுக்கு பிறகு தான் வேலைக்கு வந்திருக்காங்க. இப்போ வந்து நம்ம கேட்குறது, அவர் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கோ அல்லது டிஆர்பியிலிருந்து அவருக்கு வந்த தகவலோ ஒரு கடித போக்குவரத்தோ அந்த 23/8/2010 முன்னாடி இருந்திருந்தால் அவர் எழுத தேவையில்லை. அதற்கு பிறகு தான் அவருக்கான வேலைக்கான ஏற்பாடுகளை ஆரம்பிக்கிறதுனா அவர் எழுதித்தாகணும். நிச்சயமாக எழுதித்தாகணும். நம்ம முதல்ல ஒரு நேயர் ஒரு கேள்வி கேட்டாங்க, தன்னோட கணவருக்காக தருமபுரியிலேருந்து கேட்டிருந்தாங்க. இது பல நேயர்களுடைய பல தேர்வுகளோட கேள்வியாக இருக்குது. கட் ஆஃப் எவ்வளோ வரப்போகுது அப்படின்றது ஒரு நீங்கள் எவ்வளோ அது எதிர்பார்க்குறீங்க? கட் ஆஃப்ன்றது எந்த அடிப்படையில் எவ்வளோ மதிப்பெண்களுக்கு அவங்க நிர்ணயிப்பாங்க? அதாங்க சார், இப்போது 150க்கு தேர்வு எழுதுகிறாங்க இந்த தகுதி தேர்வு. அதில் 150 கேள்விகள் 150 மதிப்பெண். ஒவ்வொரு கேள்விக்கும் 1 மதிப்பெண். நல்ல வேலை மைனஸ் மார்க் கிடையாது, நீட்டு மாதிரிலாம் மைனஸ் மார்க் கிடையாது. அப்போ 150க்கு எவ்வளோ எடுக்கிறாங்களோ அதை 60 மதிப்பெண்ணுக்கு மாற்றி வச்சுப்பாங்க. 60 மதிப்பெண்ணுக்கு 150க்கு 100 எடுத்திருந்தா அதை 60க்காக மாற்றி கணக்கு வச்சுப்பாங்க. ப்ளஸ் அவங்க +2ல் எடுத்த மதிப்பெண் 10க்கு மாற்றுவாங்க. 1200 எடுத்தது. டிகிரியில் பிஏல எடுத்தது 15, அது பிஎஸ் எடுத்தது 15,
பிஎட் எடுத்தது 15, இப்படி இது 40, இந்த 60 + 40 சேர்த்து தான் போடுறாங்க. அப்போது இந்த 40 மதிப்பெண்ணுக்கான வெயிட்டேஜ் அவங்க என்ன எடுத்துக்கணும் அவங்களுக்கு தான் தெரியும். ஆனால் 150க்கு எடுக்கிற மதிப்பெண்ணை குறைந்தபட்சம் 110க்கு மேலே ஸ்கோர் பண்ணிட்டாங்கன்னா எந்த ஒரு சூழ்நிலை வேலை கிடைச்ச வாய்ப்பு இருக்குது. 110க்கு மேலே எடுக்க வெயிட்டேஜ் மார்க் முன்ன பின்ன குறைந்தாலும் இவர்களுக்கு மேக்ஸிமம் வேலை கிடைச்சு. அதாவது அந்த காம்படிஷன்ற ஒரு பிளேஸுக்குள்ள வந்துருவாங்க அப்படின்றத எடுத்துக்கலாம். இப்போ இவர்கள் ஆங்கில இலக்கியம் படிச்சிருந்தா இங்கிலீஷ்ல 30க்கு 30 அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் பண்ணி படிக்கணும். அப்படி ஒவ்வொருத்தருமே அந்த 5 பாடங்கள் இருக்கு இல்லையா, அதில் 5லையும் தேர்ச்சி பெறாட்டா கூட தனக்கான எது திறமை இருக்குதோ அதை நிறைய மார்க் ஸ்கோர் பண்ணி வைக்க ஈஸியாக. தொடர்ந்து பேசுவோம். குமார் என்ற நேயர் இணைப்பில் நிற்கிறார். வணக்கம், உங்களுடைய கேள்வியை கேட்கலாம். சார் வணக்கம் சார். வணக்கம் சார், உங்களுடைய கேள்வியை கேட்கலாம் சார். சார் திருச்சியிலிருந்து குமார் பேசுகிறேன் சார். சார் வணக்கங்க. கேள்வி கேட்கலாம் சார். சார் நான் பேப்பர் 2 வந்து 2013 எழுதுனேன் சார். ஆல்ரெடி பாஸ் பண்ணி எலிஜிபிள் ஆயிட்டேன் சார். வெயிட்டேஜும் வந்துருச்சுங்க. சரிங்க சார். அது ரெண்டாவது இப்போ இந்த 1100 போஸ்டிங் வராங்களா, அதில் எனக்கு வாய்ப்பு கிடைக்குங்களா இல்லை எனக்கு மறுபடியும் எக்ஸாம் எழுதுனா கொஞ்சம் தெளிவு பண்ணுங்க சார். சரிங்க சார், தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள். இவங்களுக்கான வழிகாட்டுதல் அதான் அந்த 1111 பதவியிடங்களுக்கு பணியிடங்களுக்கான போஸ்ட்டுக்கும் அப்ளை பண்ணியிருக்காரு. அது இனிமேல் தான் சொல்ல போகிறாங்க கவர்மெண்ட் எந்த கட் ஆஃப் இருந்தால் கிடைக்கும்னு. ஆனால் அது ஒரு பக்கம் இருக்கிற போதே வருகிற டெட் தேர்வையும் தீவிரமான முயற்சி எடுத்து படித்து வச்சுக்கிட்டா சுயராக சக்ஸஸ் ஆகலாம் இல்லையா. தொடர்ந்து பேசுவோம். கிடைக்கும் நம்பி இருந்துட வேண்டாம். முகப்புத்தகத்தின் வாயிலாக யாழினி என்ற நேயர் ஒரு கேள்வியை கேட்டிருக்காங்க. தேர்வு நெருங்கும் போது அந்த கடைசி கட்ட ப்ரிப்பரேஷன் மெத்தட்ஸ் என்னவா இருக்கணும், கடைசி கட்டத்தில் நான் என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யணும்னு கேட்டிருக்காங்க. மிக பொருத்தமான மிக முக்கியமான கேள்வி. முனைவர் ரவி அதற்கான விளக்கத்தை நீங்கள் கொடுக்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்க கடைசி கட்டத்தில் அவங்க எல்லாருமே ரொம்ப அவங்க சிரமப்படக்கூடிய ஒரு பகுதி வந்து கணித பகுதி தான். அது மற்ற பாடங்கள்லாம் இப்போ சைக்காலஜி, இப்போ மற்ற தமிழ், ஆங்கிலம், மேத்ஸ், சயின்ஸ் எல்லாமே ரெடிமேடாக நமக்கு புக்ஸ் அவைலபிள், அது டெக்ஸ்ட் புக் அவைலபிள். அது பட் சைக்காலஜிக்கு மட்டும் கிடைக்காது. அது அவங்க தனியாக தான் அவங்க பிஎட்டில் படித்ததோ செகண்ட் கிரேடில் படித்ததையோ தான் எடுத்து அதிலிருந்து எதுலேருந்து வரும்னு தெரியாது அது. ஸோ அதற்கான தீவிரமான ஒரு முயற்சி அவங்க எடுத்தால் தான் சைக்காலஜியில் அவங்க முழுமையாக ஸ்கோர் பண்ண முடியும். அது ஸோ சைக்காலஜி பாடத்தை நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி பார்த்துக்கிறணும். அது கணித பாடத்தில் அவங்க இன்னும் நிறைய அது ஏன்னா டைம் கன்சியூமிங் ஆகிறது அதில் தான் அதிகமாக எடுக்கும். அது ஏன்னா இப்போது முதல் டெட்டில் பார்த்தீங்கன்னா 1.5 மணி நேரம் தான் கொடுத்தாங்க. அது இப்போ அடுத்தது தான் நமக்கு வந்து இப்போது 3 மணி நேரமாக ஆக்கியிருக்கிறாங்க. அது ஸோ இந்த 3 மணி நேர தேர்வில் அவங்களுக்கு அதிகமாக நேரம் விரயமாகக்கூடிய பகுதி வந்து கணிதம் தான். ஸோ அதை நிறைய ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தாங்கன்னா வேகமாக அவங்க பதிலளிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ஸோ அதிகமாக ஸ்கோர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு. தொடர்ந்து இந்த கணித பகுதி நேரம் பற்றி தொடர்ந்து பேசுவோம். ரூபினி என்ற நேயர் இணைப்பில் நிற்கிறார். வணக்கம், உங்களுடைய கேள்வியை கேட்கலாமா? சார் நாங்க முனைவர் ரவி சார் கிட்ட பேசணும் சார். கேட்கலாமா, உங்களோட கேள்வி கேட்கலாம். சார் நீங்க சொல்லியிருந்தீங்க +2ல இருந்து நீங்க படிக்கணுமா, +2ல இருந்து படிச்சீங்கன்னா தான் செட் ஆகும், அதுல இருந்து தான் கேள்விகள் நிறைய கேக்குறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க சார். ஆனா வந்து நீங்க சொன்னது பாத்தீங்கன்னா +1 குரூப் தேர்வு, அதாவது ஃபர்ஸ்ட் பேப்பருக்கு பாத்தீங்கன்னா 1ஆவதுல இருந்து 5ஆம் வகுப்பு வரை தான் சொல்லியிருக்கிறீங்க. செகண்ட் பேப்பர் போது 6ஆவதுல இருந்து 8ஆம் வகுப்பு வரையும் தான் டிஸ்பிளேல டிவில போயிட்டே இருக்குது. அப்படி இருக்கும்போது எப்படி சார் +2ல இருந்தும் நீங்க படிச்சு தயாராகணும் அப்படின்னு சொல்றீங்க? எம்எட் லெவல் போதுதான் வந்து +1 +2க்கும் அனுப்ப போறாங்க. பிஎட் லெவல் போது 10th வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்கள தான் போட போறாங்க. ஃப்ரெஷ் கேண்டிடேட் டக்குன்னு விட போறது இல்ல. அது எப்படி சார் அதுக்கு இது சாத்தியமாகும்? எங்களுக்கு புரியல சார், கொஞ்சம் புரியுற மாதிரி. ரூபினி, நீங்க தொடர்ந்து நிகழ்ச்சியை தொலைக்காட்சியின் வழியில பாருங்க, இதற்கான முழு விளக்கத்தை கொடுப்பாங்க. அதாவது நீங்க சொன்ன பதில் மிக பொருத்தமான ஒன்று தான். தேர்வுக்கான அதாவது ஆசிரியர்களை தேர்வு செய்வது 1 முதல் 8ஆம் வகுப்பு 5ஆம் வகுப்பு வரை பாடம் எடுப்பாங்க. அதன் பிறகு 6 முதல் 8. நான் தெளிவாகவே சொல்லியிருந்தேன். அதை செகண்ட் கிரேட் டீச்சர்ஸுக்கு 1 to 5th தான் சிலபஸ். நம்ம புக்கு படி சிலபஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 1 to 5th நம்ம ஸ்டேட் போர்டில் என்ன சிலபஸ் இருக்குதோ அதுதான் சிலபஸ் அவங்களுக்கு. பேப்பர் 2க்கு வந்து 6 to 8 தான் சிலபஸ். அது தமிழ், ஆங்கிலம், கணிதம் எதுவாக இருந்தாலும் சரி தான், அதான் சிலபஸ். அது ஆனால் அவங்களுடைய கடினத்தன்மை இப்போ கேள்வி நான் தான் முதல்ல சொல்லும் போதே சொன்னேன். நியூட்டன் லாஸ் வந்து 6ஆவது வகுப்புலேயோ 7ஆவது வகுப்புலேயோ இருக்குதுன்னா 12th அதுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கக்கூடிய அந்த போர்ஷன்ஸ்லேருந்து கடினமான பகுதியிலேருந்து கேள்விகள் இருக்கும். அது இப்போ சிம்பிள் ஹார்மானிக் மோஷனுங்கிற பகுதி 6ஆவது பாடத்தில் இல்லை அப்படின்னு சொன்னால் அதை போய் கேட்க போகிறதில்ல அவங்க. நான் 12th சொல்ல 12th மட்டும் எடுத்து 11th 12th ரெண்டுமே சேர்த்து தான் சொல்கிறேன் நான். அது வந்து ஸோ இப்போது வந்து அது ஏற்கனவே அது தெளிவாகவே அதிலேயே கொடுத்துருக்காங்க. அது உங்களுடைய சிலபஸ் இதுவாக இருந்தால் கூட இதனுடைய லிங்கேஜ் லெவல் 12th வரைக்கும் இருக்கும் அப்படிங்கிறத தெளிவாகவே கொடுத்துருக்காங்க. அது இப்போ நார்மலாக இப்போ முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா பிடி டீச்சர்ஸ் எக்ஸாம் வச்சு எடுக்கிறப்போ அவங்க பிஎஸ்சி டிகிரி லெவல்லையே கொஸ்டின்ஸ் கேட்டுட்டு இருந்தாங்க. பிஎஸ்சி மேக்ஸ் அப்படின்னு சொன்னால்
மேத்ஸில் பிஎஸ்சியில் என்ன சிலபஸ் இருக்குதோ அதை அப்படியே கேட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் இதில் என்ன சிக்கல் வருதுன்னா, மேக்ஸ்னால் அவங்க மேக்ஸ் மட்டும் படிக்க போதில்லை, தமிழ், ஆங்கிலம், சயின்ஸு எல்லாமே படிக்க வேண்டியது இருக்கிறதுனால ஸோ இது ஒரு காமனாக ஒரு இது மாதிரி வச்சுருக்காங்க. 6 to 8 இது சிலபஸ் அப்படின்னு சொன்னால், ஸோ இதனுடைய லிங்கேஜ் 12th வரைக்கும் இருக்கணும் அப்படிங்கிறது தான் கடினத்தன்மை அப்படிங்கிறது தான் அவங்க சரியாக புரிஞ்சுக்கிறோம். சிலபஸ் ஒன்று தான், ஆனால் உங்களோட கடினத்தன்மையை உங்களுடைய தகுதியை சோதிக்கிறதுக்காக கடினத்தன்மை வந்து 6 முதல் 8 வரைக்கும் இருக்கிற பாடத்தில் தொடர்புடைய பாடம் தொடர்புள்ளாத கேட்க மாட்டாங்க. முகப்புத்தகத்தில் மற்றொரு கேள்வி வந்திருக்கிறது. கணித பாடம் தொடர்பாக உங்களுடைய ஆங்கில அவங்க வந்து என்ன பிஎட் முடிச்சிருக்காங்க, ஆங்கில பிரிவு எடுத்து படிச்சிருக்காங்க, அவங்களுக்கு உங்களுடைய மேலான ஆலோசனைகளை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ராஜேஷ் கண்ணா என்ற கேள்வி கேட்டிருக்காரு. உங்களுடைய விளக்கத்தை கொடுக்கலாம் சார். இப்போ அதான் ஆங்கில பாடம் படித்தவங்க சோஷியல் சயின்ஸ் ஆப்ட் பண்ணணும். அவங்களுக்கு என்ன மகிழ்ச்சியான பகுதின்னா, ஆங்கிலம் ஃபுல்லாக மார்க் எடுத்துருவாங்க, சோஷியலையும் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ண எடுத்துருவாங்க. அது இப்போ மீதம் இருக்கிறது தமிழும் சைக்காலஜியும் தான் அது. ஸோ இப்போ இவங்க வந்து இப்போது நார்மலாக சோஷியல் சயின்ஸ் ஆட்கள் வந்து சிரமப்படக்கூடிய பகுதி வந்து 2 பகுதி தான். ஒன்று ஆங்கிலம், இன்னொன்று சைக்காலஜி. இது ரெண்டுலேயும் தான் அவங்க, ஏன்னா மற்றது எல்லாமே நார்மலாக எல்லாருமே புரிந்து படிக்கக்கூடிய பகுதி தான் அது. ஸோ இப்போ இவங்க என்ன பண்ணணும்னா, ஆங்கிலம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆங்கிலம் படித்தவர்கள் அந்த தமிழ் படித்தவர்களோட அல்லது சோஷியல் படித்தவர்களோட ஒரு குரூப் பண்ணி லிங்க் பண்ணி அவங்களோட டிஸ்கஸ் பண்ணி படித்தாங்கன்னா ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம் அது. ஏன்னா எப்போவுமே நம்ம தனியாக படிக்கிறத விட இந்த மாதிரி குரூப் டிஸ்கஷனில் ஈஸியாக அவங்க நிறைய விஷயங்களை கம்யூனிகேட் பண்ண முடியும், எளிதாக பண்ண முடியும். ஸோ இவங்க அது மாதிரி பண்ணாங்கன்னா கொஞ்சம் எளிமையாக இருக்கும். வனிதா என்ற நேர் இணைப்பில் நிற்கிறார். வணக்கம் வனிதா, உங்களுடைய கேள்வியை கேட்கலாம். செகண்ட் லிஸ்ட் விடுறான்னு சொல்லியிருந்தீங்களா 1111? சரி மேடம். அது வந்து எப்போ வெளிவரும்? இந்த டெட் நடக்கிறதுக்கு முன்னாடியே வந்துருங்களா, நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் வருங்களா? அரசிடம் வைக்க வேண்டிய கேள்வி வந்து நீங்க எங்ககிட்ட கேக்குறீங்க. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கம்மா. அதாவது இருந்தாலும் அவங்க நியாயமான எதிர்பார்ப்பு இருக்கிற கேள்வி. அரசும் தீவிரமாக இருக்குது. அரசும் பாருங்க, கேஸ் முடிஞ்சு தீர்ப்பு, சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு வந்த உடனே கால்வர் பண்ணிட்டாங்க. அடுத்து உடனடியாக யாரும் எதிர்பார்க்காமலேயே கூடுதலாக 1111% அரசே அறிவிச்சிருக்குது. இடையில் இடைத்தேர்தல் அதுன்னு வந்ததுனால அரசியல் காரணங்களால் வேணால் டிலே இருக்கலாமே தவிர, அரசு சீக்கிரமாகவே விரைந்து பணிகளை நியமிக்கணுங்கிற முனைப்பில் தன்முனைப்பில் இருக்குது. அதுவும் நேர்மையாக பணி நியமனம் செய்யணுங்கிறதுலேயே தெளிவாக இருக்குது. எந்த குழப்பம் வேண்டாம். இவங்க காசு கொடுத்த வேலை கிடைக்கும்னு யாராவது சொன்னால் நம்ப வேண்டாம். டிஆர்பி தேர்வை பொறுத்தவரை தேர்வு நியாயமாகவும் நேர்மையாக நடக்கும். திறமை இருந்தால் வேலை கிடைச்சிடும், எந்த குழப்பம் வேண்டாம். நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னீங்க கடைசி காலகட்டத்தில் கடைசி நேரத்தை எப்படி பயன்படுத்திக்கணும். அதில் வந்து கணித பகுதி தான் நீங்கள் ரொம்ப குறிப்பிட்டு சொன்னீங்க. மதிப்பெண்களை நேரத்தை அதிகமாக விழுங்கக்கூடிய பகுதி. நேரத்தை கணித பகுதிக்கு எப்படி கட்டமைக்கணும் அதை பற்றி சொல்லிடுங்க. நேரத்தை அதான் அவங்க ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அதாவது அதை தொடர்ச்சியாக பயிற்சி எடுத்துக்கொண்டே இருந்தால்தான் அது மாதிரியான கணக்குகளை அவங்க எளிமையாகவும் வேகமாகவும் செய்ய முடியும். ஒவ்வொரு கணித பகுதியில் ஷார்ட்கட் மெத்தட்ஸ் இருக்குது. ஃபார்முலாவே அப்ளை பண்ணாமல் டைரெக்டாகவே அதை ஷார்ட்கட் மெத்தடில் அரைவ் பண்ணுற அதுக்கான ஆன்சர் கண்டுபிடிக்கிற முறைகளும் இருக்குது. ஸோ அந்த மாதிரி சில ஷார்ட்கட் மெத்தட்ஸும் அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா குயிக்காக அதில் ஆன்சர் பண்ணிட முடியாது. ஏன்னா மற்றது எல்லாமே நீங்கள் பார்த்த உடனே அதான் ஆன்சருங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். இதை மட்டும்தான் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி தான் ஆன்சர் எழுத முடியாது. ஸோ அதற்கான நேரம் தான் நீங்கள் ஃபார்முலா அப்ளை பண்ணி இது பண்ணி போனீங்கன்னா ஒவ்வொரு கேள்விக்கும் 72 வினாடிகள் தான் நமக்கு டைம் அது. ஸோ அதை வாசிக்கணும், அதுக்கப்புறம் தான் அதை இது பண்ணணும், நீங்கள் எழுதணும் அது. ஸோ கணித பகுதிக்கு அந்த மாதிரி சில ஷார்ட்கட் மெத்தட்ஸ் இருக்குது. அதை அவங்க பயன்படுத்தி ப்ராக்டிஸ் பண்ணாங்கன்னா எளிமையாக பண்ணிடலாம். அதை தொடர்ந்து ஃபேஸ்புக் பக்கத்தில் கேள்விகள் வரிசையாக இருக்குது. நம்ம அந்த கேள்விகளையும் ஒரு தடவை பார்த்துடலாம். சார், நான் 5 வருடமாக வேலை பார்க்கிறேன். அரசாணை எண் 90 டெட் தேர்வு தேவையில்லை என்று உள்ளது. எனக்கு 5 வருடத்தில் எழுதி பாஸ் செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள். ஆனால் இப்பொழுது கடைசி வாய்ப்பு என்றும் சொல்கிறார்கள். 3 வருடங்களாக தேர்வு நடக்கவும் இல்லை அப்படின்றத கேள்வியோடு சேர்த்து தன்னோட ஆதங்கத்தையும் பதிவிட்டிருக்காரு. இதற்கான விளக்கத்தை நீங்கள் கொடுத்துடலாம் சார். இதற்கான விளக்கத்தை அவங்களை பொறுத்தவரை நியாயமான வருத்தம் இருக்குது. இப்போ அவனு சொல்கிறாங்க 5 வருடங்களுக்குள்ளே டெட் தேர்வு எழுதி பாஸ் பண்ணலைன்னா நான் வேலையை விட்டு எடுத்துருவேன்னு சொல்லிட்டு நியாயமானு கேட்குறாங்க. உண்மைதான். வருடத்திற்கு 2 முறை தொடர்ந்து டெட் தேர்வு நடந்திருந்தால் நானும் பாஸ் பண்ணியிருப்பேன். 3 வருஷம் நடக்கலை இல்லை, அப்போ எனக்கான வாய்ப்பு என்னன்னு கேட்குறாங்க. 3 ஆண்டு நடக்காத காரணத்தினாலேயே அவர்களுக்கான வாய்ப்பு இன்னும் அதிகரிக்கவும் எக்ஸ்டெண்ட் பண்ணவும் வாய்ப்பு இருக்குது. கவர்மெண்ட் நியாயம் தான் செய்யும். கவர்மெண்ட் செய்தவரை விட கோர்ட் நியாயம் செய்யும்.
அதனால் எழுதணும், ஆனால் இன்னும் டைம் கூட கொடுப்பாங்க. ஏன்னா 3ஆவது டெட் நடக்காதனால வாய்ப்புகள் திருப்பி கொடுக்கலாம், அதுக்கான வாய்ப்பு இருக்குது. மற்றொரு நேரோட கேள்வியும் இருக்குது. எய்டட் ஸ்கூலுக்கும் மைனாரிட்டி ஸ்கூல்ஸ்க்கும் இது பொருந்துமா அப்படின்னு. சிறுபான்மை பள்ளிகளை பொறுத்த வரைக்கும் அதற்கு விலக்கு வந்து அரசு கொடுத்துருக்காங்க. எய்டட் ஸ்கூலுக்கு நிச்சயமாக இந்த தேர்வு வந்து அவங்க வந்து எழுதி வேலை செய்யணும். மைனாரிட்டிஸ் நான் மைனாரிட்டி 2 இருக்குது எய்டட் ஸ்கூலில். மைனாரிட்டி பள்ளிகளில் நியமனம் செய்வதற்கு டெட் தேர்வு இல்லைன்னு தீர்ப்பு சொல்லிட்டாங்க கோர்ட்டு. நான் மைனாரிட்டி ஸ்கூல்ஸ்க்கு கண்டிப்பாக எழுதித்தான் ஆகணும். மற்றொரு நேயர் வெயிட்டேஜ் சிஸ்டம் குறித்து உங்களுடைய கருத்தை கேட்டறிகிறாங்க. நிச்சயமாக இது வந்து வெயிட்டேஜ் சிஸ்டத்தில் பலருக்கு பலவிதமான கருத்துக்கள் இருக்கிறது. அரசு தற்போது ஒரு வேலைவாய்ப்பிற்கான தகுதியான ஆசிரியர்களை தேர்வு செய்வதற்கான ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்காங்க. அவர்களுக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக தான் இன்றைய அறிவு இருக்கிறது. கிருஷ்ணவேணி என்ற நேயர் இணைப்பில் இணைகிறார். வணக்கம், உங்களுடைய கேள்வியை கேட்கலாமா? சார் வணக்கம் சார். உங்களுடைய கேள்வி கேட்கலாம். நாங்கள் 2013 ஆல்ரெடி பாஸ் பண்ண கேண்டிடேட் சார். சரிங்கம்மா. இப்போ அது 95 எடுத்திருக்கோம். வெயிட்டேஜ் எல்லாம் போயிட்டு வந்தாச்சு, சிவி எல்லாம். சரிங்கம்மா. இப்போ மறுபடியும் நாங்கள் எழுதுறதுக்கு தயாராக தான் இருக்கோம். எங்களுக்கு என்ன மாதிரி நீங்கள் ஆலோசனை சொல்கிறீங்க? நிச்சயமா உங்களுடைய மீண்டும் முயற்சிக்கணும், மீண்டும் அதை நான் உடைக்கணும்னு உங்களுடைய முடிவுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். உங்களுக்கு நான் ஆலோசனை கொடுத்தேன். அதான் ரொம்ப சிம்பிளுங்க. இப்போ நாம் பிஎஸ்சி பிஎட் எம்எஸ்சி பிஎட் எம்ஏ பிஎட் முடித்த 25க்கு மேற்பட்ட நமக்கு என்ன குழப்பறோம்னா, ஐயோ இன்னும் போய் நான் தமிழ் இங்கிலீஷ் சோசியல் எல்லாம் படிக்கணுமா, தமிழ் இங்கிலீஷ் மேத்ஸ் ஃபிசிக்ஸ் எல்லாம் படிக்கணுமான்னு யோசிக்கிறோம். இப்படி யோசிச்சு பார்ப்போம். 15 வயது மாணவர்கள் பள்ளிக்கூடத்தில் 8, 9, 10 படிக்கிற மாணவர்கள் தான் அதே பாடத்தை படிக்கிறாங்க. 15 வயது மாணவர்கள் தமிழ், ஆங்கிலம், சமூக அறிவியல் அல்லது தமிழ், ஆங்கிலம், கணிதம், அறிவியல் படிக்கிறாங்க. அது அவனே படிக்கும்போது நான் அதை படிக்கக்கூடாதா? எளிமையாக படிச்சிடலாம். ஸ்கூல் புக் தானே, 6 to 10th வரைக்கும் ஸ்கூல் புக்கை மீண்டும் ஒரு முறை பள்ளிக்கு போகலாம்ங்கிற மாதிரி நான் வீட்டில் உட்காந்து படிக்க போகிறோம். அப்படி நினச்சி ப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னா ரொம்ப எளிது. ஸோ பள்ளிக்கூடத்தை மீண்டும் ஒரு பாடத்தை அந்த பாடத்தை படிக்க போகிறோம். நீங்கள் போன முறை எடுத்த மதிப்பெண்ணை விட இப்போ அதிகமாக எடுத்துட்டிங்கன்னா, நான் ஏற்கனவே 95 முறை எடுத்துட்டேன்னாங்க, தைரியமாக இருக்கிறாங்க. 110 கிட்ட எடுத்துட்டாங்கன்னா கிருஷ்ணவேணி இந்த முறை இன்னும் 2 மாதங்களில் ஏதோ ஒரு அரசு பள்ளியில் கண்டிப்பாக இருப்பாங்க. நியூஸ் 18 அவங்கள்ட்ட வெற்றி கதையை கேட்டு நீங்கள் ஒளிபரப்புனது. நிச்சயமா 15 மதிப்பெண்கள் தான் உங்களுடைய முயற்சியை தொடுங்க, உங்களுக்கான பணி நிச்சயம் கிடைக்கும்ன்றாங்க. சரண்யா என்ற நேயர் இணைப்பில் நிற்கிறார். வணக்கம் சரண்யா, உங்களுடைய கேள்வியை கேட்கலாம். சார் வணக்கம், நான் சரண்யா ஃப்ரம் ஈரோட்ல இருந்து பேசுறேன். உங்களுடைய கேள்வி கேட்கலாமா? டெட் 2013 பேப்பர் 1ல நான் பாஸ் பண்ணிட்டேன் சார். சரிம்மா. 0.05 கட் ஆஃப்ல நான் விட்டுட்டேன். செகண்ட் பேப்பருக்கு 1111 போஸ்டிங்னு சொல்லி விட்டுருக்காங்க. எங்களுக்கு ஏதாவது செகண்ட் லிஸ்ட் விடுவாங்களா? எனக்கு சான்ஸ் இருக்கா? சரிம்மா, தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. 2வது லிஸ்ட் விடுவாங்களா? ஆமாம், இல்லை போன முறையே அது போன 1911 சொல்லல, அதுக்கு முந்தின முறையே பாயிண்ட் ஃபெயில போயிடுச்சுன்றாங்க. அப்படிதான் சொல்ல வராங்க. 2013 பாஸ் பண்ணாங்க. இப்போ அப்படின்னா அவங்களுக்கு இந்த 1111 பணியிடமும் இப்போ புதுசாக எழுத போகிறவங்கள வச்சு இல்லை, ஏற்கனவே பாஸ் ஆன வச்சு போட போகிறாங்க, தனியாக ஒதுக்கிட்டாங்க. அதை அதில் அவர்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்க 100% வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 0.5 தான் போச்சுன்றாங்க, கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. அவங்க வாய்ப்பு இருக்குது. முனைவர் ரவி, உங்களிடம் ஒரு கேள்வி இருக்கிறது. நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டு இருந்தோம் அந்த கணித பகுதியில் அந்த நேரத்தை வந்து எப்படி கட்டமைக்கணும் அப்படின்னு. மற்ற பிரிவுகள் எடுத்து படிச்சிருக்க கலை பாடங்களில் மற்ற பிரிவுகள் எடுத்து படிச்சிருப்பாங்க. அவங்க தாள் 2ற்கு விண்ணப்பிக்கும் பொழுது அவங்க மேஜராக எடுத்து படிக்காத பாடத்தை எப்படி அணுகணும்? இப்போது நீங்கள் சொல்கிறது பேப்பர் 2 சோஷியல் சயின்ஸ் தான் சொல்கிறீங்கன்னு நினைக்கிறேன். அது இப்போ அதில் வந்து தமிழ், ஆங்கிலம், சோஷியல், சைக்காலஜி 4மே தான் இருக்குது. அது இப்போ சோஷியலை பொறுத்தளவில் 60 கேள்விகள். அது இந்த 60 கேள்விகள் அவங்களுக்கு வந்து ஏற்கனவே ஜென்ரல் நாலேஜ் மாதிரி ஏற்கனவே படிச்சுட்டு இருக்கிறவங்க, அந்த டிஎன்பிஎஸ்சி இதுக்கெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறவங்க அதிலிருந்து எளிமையாக அந்த 60 கேள்விகளையும் அவங்க எடுத்துட முடியும். அதில் அவங்க சிரமப்படக்கூடிய பகுதி ஆங்கிலம் தான். அது அந்த ஆங்கிலம் மட்டும் கொஞ்சம் அவங்க அதில் வந்து நார்மலாக சாதாரணமான கேள்விகள் தான் வருது. அதில் ரொம்ப அதாவது அவங்க அந்த நான் சொன்ன மாதிரி +2 லெவலில் இருக்கக்கூடிய கேள்விகள் தான் வரும். அது கொஞ்சம் ஆங்கிலம் தெரிந்தவங்களோ அவங்களோட சேர்ந்து அவங்க டிஸ்கஸ் பண்ணாலே அந்த கேள்விகளை பண்ணிட முடியும் அவங்களால. ஸோ இவங்க ஆங்கிலமும் சைக்காலஜியும் இவங்க ஒழுங்காக பண்ணிட்டாங்கனாலே மற்ற பாடங்களை எளிமையாக பண்ணிடுவாங்கங்கிறது தான் என்னோட கருத்து. இதில் பேப்பர் 2 சோஷியல் சயின்ஸை பொறுத்தளவில், பேப்பர் 2 மேத்ஸ் சயின்ஸை பொறுத்தளவில் அவங்க அதே மறுபடியும் சைக்காலஜி அண்டு மேக்ஸ் இது 2ம் தான் அவங்க வந்து கடினமாக கருதக்கூடிய பகுதியாக நினைக்கிறேன். இதில் சயின்ஸ் வந்து என்ன சிக்கல் வருதுன்னா 3 பகுதியாக பிரியுது. இயற்பியல், வேதியியல், உயிரியல், சுவாலஜி பாட்னி கிட்டத்தட்ட 4 கூட பிரியுது அது. ஸோ இப்போ இவங்க அது வந்து ரொம்ப ப்ராடாக படிக்க வேண்டியிருக்கு. ஒரு மேக்ஸ் படித்தவங்களோ அல்லது அதாவது சயின்ஸ் சம்மந்தமில்லாத படித்தவர்கள் வந்து இன்னும் நிறைய படிக்க வேண்டியது இருக்குது. அது ஸோ அவங்க வந்து அதில் கேள்விகளும் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நேரடியாக இருக்காது, நேரடியான கேள்விகள் இருக்காது.
ஸோ கொஞ்சம் ஆழ்ந்து படித்தாங்கன்னா அதுலேயும் அவங்க பண்ணிட முடியும்னு நினைக்கிறேன். ஆழ்ந்து படிப்பது கண்டிப்பாக எந்த ஒரு பாடத்தையும் அவங்களுக்கு எளிமைப்படுத்தும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். டெட் தேர்வு தொடர்பான பல சந்தேகங்கள், ஒவ்வொரு நாளும் தேர்வு நெருங்க சந்தேகங்களின் எண்ணிக்கையும் அதிகரிச்சுட்டு இருக்கு. உங்களுடைய இந்த 1 மணி நேர விளக்கம் கேள்வி கேட்டவங்களுக்கு, நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு விளக்கத்தை தெளிவை கொடுத்துருக்கோம் அப்படின்றத நம்ம நம்பலாம். மீண்டும் நாளை மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.